லைவ் டிவைன் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நாம் இப்பொழுது லைவ் டிவைன்ல புக் 2 சாப்டர் 9 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் தலைப்பு மெமரி, ஈகோ அண்ட் செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ். போன செஷன்ல பேராகிராஃப் 10 பார்த்தோம். இந்த செஷன்ல பேராகிராஃப் 11 பார்க்கலாம். போன செஷன்ல என்ன பார்த்தோம் என்பதை சற்று நினைவு கூறலாம். இந்த பிரபஞ்சத்தில் பார்த்தோம் என்றால் காலம், இடம், ஸ்பேஸ் அண்ட் டைம், இந்த 2 பரிமாணங்களுக்கு உட்பட்டு தொடர்ச்சியாக சக்தியினுடைய வெளிப்பாடு நடந்து கொண்டே இருக்கின்றது. எப்படி ஒரு தொடர்ந்து நீரோடையில் நீர் போய்கொண்டே இருக்கின்றதோ, அதே போன்று தொடர்ச்சியாக இந்த நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கின்றது. இதில் இடைவெளி என்பதே கிடையாது. ஆனால் இந்த நிகழ்வுகளில் நம்முடைய அறியாமையின் காரணமாகத்தான் நாம் இந்த இடைவெளி, கேப், இதை பார்க்கின்றோம். இது பிரபஞ்ச அளவிலும் நடக்கின்றது, நம்முடைய ஜீவனுள்ளும் நடக்கின்றது. ஜீவனுள்ளும் அந்த தொடர்ச்சியான அந்த சக்தியினுடைய வெளிப்பாடு நடந்து கொண்டே இருக்கின்றது. இந்த தொடர்ச்சியான, ஏன்னா எல்லாமே இயக்கம் என்றால் அந்த இயக்கத்துக்கு பின்னால் ஒரு சக்தி இருக்கின்றது. அந்த சக்திக்கு உட்பட்டுதான் நாம் அனைவருமே செயல்படுகின்றோம், நம்மளுடைய ஜீவனும் செயல்படுகின்றோம். இந்த இயக்கம் என்பது ஒரு நீரோட்டம் என எடுத்துக்கொண்டால் அதற்கு மேலே எழும்பி மறையும் அலைகளாக காணப்படுவதுதான் நம்முள் ஏற்படும் அந்த மனம் சார்ந்த இயக்கங்கள். கோபமாக இருக்கட்டும், துயரமாக இருக்கட்டும், மகிழ்ச்சியாக இருக்கட்டும், இதெல்லாமே மேற்புறத்தில் காணப்படும் தோன்றி மறையும் ஒரு அமைப்புகளாகத்தான் காணப்படுகின்றன. இந்த இயக்கங்கள் எப்படி நடைபெறுகின்றது என்றால், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அவன் வெளிப்படுத்தக்கூடிய கோபமாக இருக்கட்டும், அவன் மனதில் தோன்றக்கூடிய உணர்ச்சிகளாக இருக்கட்டும், மகிழ்ச்சி, எல்லா இயக்கங்களுமே அந்த சக்தியின் வெளிப்பாடாகத்தான் நடைபெறுகின்றது. இந்த இயக்கங்களை எடுத்துக்கொண்டால் இந்த இயக்கங்களினுடைய செயல்பாடு நம்முடைய அந்த ஞாபக சக்தி, மெமரி என்பதனால் ஏற்படுவது இல்லை. அந்த இயக்கங்கள் நம்முள்ளே நடைபெறும் அந்த சக்தியின், ஒட்டுமொத்த சக்தியின் வெளிப்பாடாகத்தான் காணப்படுகின்றன. ஆனால் நம்முள்ளே இருக்கக்கூடிய அந்த ஞாபகம், மெமரி என்கின்ற அமைப்பு என்ன செய்கின்றது என்றால், இந்த இயக்கத்தினுடைய செயல்பாட்டை அது நீட்டிக்கின்றது. இட் ப்ரொலாங்ஸ். ஏனென்றால் இது குறித்த கடந்த கால நிகழ்வை நம்முடைய அந்த ஞாபகம் என்கின்ற அமைப்பு மீண்டும் நம்முடைய நினைவில் கொணர்ந்து அதனுடைய இருப்பை நீட்டிக்க செய்கின்றது.
இந்த ஞாபகம் என்பது இல்லாவிடில் எல்லா விதமான இயக்கமும் சரி ஏதோ ஒரு சக்தியினால் இயக்கப்பட்டு அது தானாகவே அந்த இயக்கம் மறைந்துவிடும். ஆனால் இந்த ஞாபகம் என்கின்ற ஒரு அமைப்பினால் என்ன நடைபெறுகின்றது என்றால் இந்த இயக்கத்தினுடைய தொடர்ச்சி நீட்டிக்கப்படுகின்றது. அதுதானே இங்கே அர்த்தமே ஒழிய அவைகள் தோன்றுவதற்கு நம்முடைய ஞாபகம் என்பது காரணமாக இருப்பது இல்லை. நம் மனதில் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுகின்றது என்றால், அது மீண்டும் மீண்டும் வருகின்றது என்றால், அது ஏதோ ஒரு சக்தியின் வெளிப்பாடாக நடைபெறுகின்றது. ஆனால் அது அந்த நிகழ்வு குறித்த கடந்த கால அந்த நினைவு என்ன செய்கின்றது, அந்த இயக்கத்தை அது நீட்டிக்கின்றது. இதுதான் இங்கு நடைபெறுகின்றது. ஆகையினால் என்ன அறிந்து கொள்கின்றோம் என்றால், இந்த மெமரி என்பது நம்மளுடைய அனுபவத்தை நீட்டிக்கச் செய்யும் ஒரு அமைப்பாக செயல்படுகின்றது. அது கோபம், துயரம், மகிழ்ச்சி, இந்த அனுபவங்களை என்ன செய்கின்றது, அது குறித்த அந்த ஞாபகம் என்ன செய்கின்றது, அந்த இயக்கத்தினுடைய இருப்பை நீட்டிக்கச் செய்கின்றது, அந்த அனுபவத்தை நீட்டிக்கச் செய்கின்றது. பகவான் என்ன கூறுகின்றார், இந்த இயற்கையினுடைய சக்தியின் செயல்பாட்டில் அனைத்து இயற்கையினுடைய சக்தியின் செயல்பாட்டிலும் பார்த்தோம் என்றால், ஒரு அடித்தளத்தில் ஒரு ஞாபகம் என்கின்ற ஒரு சக்தி இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். There is a subconscious memory in all energy of nature என்று கூறுகின்றார். இது என்ன செய்கின்றது, ஒரு செயலுக்கு ஒரு குறிப்பிட்ட விளைவு என்கின்ற ரீதியில் அது அந்த அனுபவங்களை மீண்டும் மீண்டும் ஏற்படுத்துகின்றது. ஒரு குறிப்பிட்ட செயலுக்கு இதுதான் விளைவு என்கின்ற ரீதியில் இந்த இயற்கையின் செயல்பாட்டில் மறைந்துள்ள அந்த அடி உணர்வு தளத்தில் மறைந்துள்ள அந்த மெமரி என்பது என்ன செய்கின்றது, இந்த காரண காரியம் இதற்குள்ள ஒரே மாதிரியான உறவை அது உண்டாக்குகின்றது. அவ்வளவுதானே ஒழிய எல்லா செயல்களுமே பார்த்தோம் என்றால் ஏதோ ஒரு சக்தியின் இயக்கமாகத்தான் மேற்புறத்தில் காணப்படுகின்றது. அது தோன்றி மறையக்கூடிய செயல்களாகத்தான் இருக்கின்றது. அதற்கு காரணம் இந்த ஞாபகம் என்கின்ற அமைப்பு அல்ல. ஞாபகம் என்கின்ற அமைப்பு என்ன செய்கின்றது, அத்தகைய அனுபவங்களின் தொடர்ச்சியை நீட்டிக்க செய்கின்றது. அவ்வளவுதான். நமக்கு துயரம் என்று ஏற்பட்டால் அல்லது ஒரு கோபம் என்கின்ற ஒரு உணர்வு ஏற்பட்டால் அதனுடைய இருப்பை அது குறித்த ஞாபகம் நீட்டிக்க செய்கின்றதை ஒழிய அதர்வைஸ் அந்த உணர்ச்சி என்பது தானாகவே தோன்றி மறையும் செயலாகத்தான் அனைவருள்ளும் ஏற்படுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த காலத்திற்கு உட்பட்ட நிகழ்வுகள்ல பார்த்தோம் என்றால் எல்லாமே தொடர்ச்சியான அனுபவங்களாக ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஏற்படுகின்றன. காலத்திற்கு உட்பட்ட அனுபவங்கள் எல்லாமே பார்த்தோம் என்றால் ஒரு தொடர்ச்சியான அனுபவங்களாகத்தான் அனைவருடைய வாழ்விலும் நடைபெறுகின்றன. இவைகளெல்லாம் தனித்தனியாக நடைபெறுவது போல இருந்தாலும் எது அது குறித்த ஒரு ஒட்டுமொத்த ஒரு கோர்வையான ஒரு பார்வையை தருகின்றது என்றால் அது குறித்த அந்த ஞாபகம், மெமரி என்ன செய்கின்றது, நம்மளுடைய மனதிற்கு இத்தகைய அனுபவங்களை தொகுத்து ஒரு கோர்வையாக அது நமக்கு வழங்குகின்றது. மெமரி என்பது அதை வழங்கும் ஒரு கருவியாக செயல்படுகின்றது. அது
நம்முடைய அறிவு அறிவு எதை அறிவு என்ன செய்கின்றது? இத்தகைய கோர்வையாக தன் முன் வழங்கப்படும் அனுபவங்களை வைத்துக்கொண்டு அது அத்தகைய அனுபவங்கள் குறித்த மதிப்பீட்டை நம்முடைய அறிவு அதன் மீது வழங்குகின்றது. ஸோ இந்த செயல்பாடுகள் எல்லாம் ஒன்றுடன் ஒன்று இணைந்து செயல்படுகின்றன. ஒரு நிகழ்வு நடக்கின்றது, அனுபவங்கள் நடக்கின்றன. ஒருவருடைய வாழ்வில் காலத்திற்கு உட்பட்ட தொடர்ச்சியான அனுபவங்கள். அந்த அனுபவங்கள் வெவ்வேறு காலகட்டத்தில் நடந்தவைகளாக இருக்கின்றன. அவைகள் குறித்த ஒரு தொகுப்பை நமக்கு ஒரு கோர்வையாக எது வழங்குகின்றது என்றால் நம்முடைய அந்த ஞாபகம் என்கின்ற அந்த ஒரு அமைப்பு. அது மாத்திரமல்ல, அதை நம்முடைய மனம் என்கின்ற மனதில் செயல்படும் அறிவு என்கின்ற அந்த செயல்பாட்டிற்கு ஏற்கும் வண்ணம் அத்தகைய தகவல்களை அனுபவங்களை அது வழங்குகின்றது. நம்முடைய அறிவு என்ன செய்கின்றது? அத்தகைய அனுபவங்களின் மீதான தன்னுடைய மதிப்பீட்டை அது உருவாக்குகின்றது. ஆகையினால் இவ்வாறுதான் ஒரு மனிதனுடைய மனம், அதில் ஏற்படும் அனுபவங்கள் எல்லாமே செயல்படுகின்றன. ஆகையினால் பகவான் என்ன கருத்தை கூறுகின்றார் என்றால், ஒரு மனிதனுக்கு மெமரி என்பது அது ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பாக அம்சமாக இருக்கின்றது. தவிர்க்க முடியாத அம்சமாக இருக்கின்றது. ஆனால் அது மாத்திரமே இந்த பரிணாம வளர்ச்சியில் அது மாத்திரமே ஒரு முக்கியமான ஒரு அமைப்பாக செயல்படுவது இல்லை. ஏனென்றால் இந்த பரிணாம வளர்ச்சியில் எவ்வாறு இந்த இயக்கம் நடைபெறுகின்றது என்றால், உணர்வற்ற நிலை என்கின்ற நிலையில் இருந்து முழு உணர்வுள்ள நிலை என்கின்ற நிலைக்குத்தான் இந்த பரிணாம வளர்ச்சி என்னுடைய அந்த இயக்கம் அதை நோக்கித்தான் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதே போல நம்மளுடைய மனம் சார்ந்த அறியாமை என்கின்ற நிலையிலிருந்து அந்த முழு அறிதல் ஞானம் என்கின்ற நிலையை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். இத்தகைய நிலையில் ஞாபகம் என்கின்ற ஒரு அமைப்பு ஒரு இடைப்பட்ட சாதனமாக மனித மனம் அனைத்து அனுபவங்களையும் ஒரு கோர்வையாக தன்னுடைய அறிவு ஏற்கும் வண்ணம் அதை ஒட்டுமொத்தமாக கோர்வையாக நம்முடைய ஞாபக சக்தி என்பது நம் மனதிற்கு அத்தகைய அனுபவங்களை வழங்குகின்றது. ஆகையினால் இது ஒரு இடைப்பட்ட நிலையில் செயல்படும் சாதனமாகத்தான் மெமரி என்பது பயன்படுகின்றது. மனித மனம் உணர்வு நிலையில் நன்றாக வளர்ந்த பின்பு இந்த மெமரி என்பதற்கு பதிலாக ஒரு மனிதனுடைய மனம் எவ்வாறு செயல்படும் என்றால், உணர்வு நிலையில் எந்த விதமான ஒரு இடைவெளியும் இல்லாத நிலையில் அங்கு செயல்படும். இந்த மெமரி என்பது ஏன் ஒரு மனிதனுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்றால், அவனுடைய உணர்வு நிலையில் காணப்படும் இடைவெளிகள். அவனுக்கு உணர்வு நிலையில தொடர்ச்சி இருப்பது இல்லை. தெர் இஸ் நோ கண்டினியூட்டி. அங்கங்கே இடைவெளி வந்து விடுகின்றது அவனுடைய உணர்வு நிலையில். அந்த இடைவெளியை சரி கட்டுவதற்காக வழங்கப்பட்ட ஒரு சாதனம்தான் மெமரி என்பது. மெமரி என்ன செய்கின்றது? எங்கெல்லாம் இடைவெளி இருக்கின்றதோ அதை தன்னுடைய அந்த செயலின் மூலம் அந்த உணர்வு நிலையின் முன் வைத்து தொடர்ச்சியை உண்டு பண்ணுகின்றது. ஆனால் ஒரு மனிதனுடைய கான்சியஸ்னஸ் நன்றாக விழிப்புற்ற நிலையில் எந்த விதமான இடைவெளியும் இல்லாமல் செயல்படும் பொழுது இந்த மெமரி என்பது தேவைப்படாது என்றுதான் பகவான் குறிப்பிடுகிறார். ஆனால் இந்த பரிணாம வளர்ச்சியில் மனித மனம் தற்பொழுது அமைந்துள்ள நிலையில் மெமரி என்பது, ஞாபகம் என்பது ஒரு இன்றியமையாத சாதனமாக மனித மனதிற்கு தேவைப்படுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஸோ மெமரி என்பது ஒரு டூல், அவ்வளவுதான். இங்க மெமரி என்பது ஒரு டூல். அடுத்தது முக்கியமான ஒரு கருவி, ஒரு சாதனம் பார்க்க போகின்றோம். என்னவென்றால் அதுதான் நம்மளுடைய அந்த ஈகோ. இந்த ஈகோ சென்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அதுவும் ஒரு கருவிதான். எப்படி மெமரி ஒரு மனிதனுக்கு ஒரு கருவியாக செயல்படுகின்றதோ, அதே போல இந்த ஈகோ சென்ஸ் என்பதும் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் ஒரு முக்கியமான ஒரு கருவியாக செயல்படுகின்றது.
எவ்வாறு அது செயல்படுகின்றது, எத்தகைய அம்சங்களை கொண்டதாக இருக்கின்றது அந்த ஈகோ சென்ஸ் என்பது, இதையெல்லாம் நம்ம பேராகிராஃப் 11ல் உள்ள பார்க்கலாம். சுந்தர் சார் வந்திருக்கிறாரா? வரலைன்னா மேடம் படிக்கிறீங்களா மேடம்? புவனசுந்தரி மேடம். குட் ஆஃப்டர்நூன் சார். படிக்கிறேன் சார். எஸ் எம்கேஆர் சார். எஸ் சார். எனக்கு வழக்கமா பிடிஎஃப் ஓபன் ஆகாது, இன்னைக்கு ஓபன் ஆயிருக்கு. Okay. So therefore I may be able to read a few paragraphs as explanation. You're most welcome sir. You're most welcome. Surjayaji explanation படிச்ச பிறகு next time I may perhaps read if you allow. Yes please, with pleasure. Yes please. Thank you sir. நான் படிக்கலாமா? Yes madam. Okay. The Life Divine, Book 2, Part 1, The Infinite Consciousness and the Ignorance, Chapter 11, Memory, Ego and Self-Experience, Paragraph 11. The ego sense is another device of mental ignorance by which the mental being becomes aware of himself, not only of the objects, occasions and acts of his activity, but of that which experiences them. At first, it might seem as if the ego sense were actually constituted by memory, as if it were memory that told us it is the same I who was angry some time ago and am again or still angry now. But in reality, all that the memory can tell us by its own power is that it is the same limited field of conscious activity in which the same phenomenon has occurred. Thank you, sir. Thank you. Sir, can I read, sir? Yes, please. Explanation. It is the ego sense, another device of mental ignorance by which our mental being becomes aware of himself. He becomes aware not only of the objects, occasions, and acts of his activity, but of that which experiences them. Because there is something in us which undergoes these experiences. It is because of the ego sense I can conceive of myself. I, the knower, the experiencer. At first, it might seem as if the ego sense were actually constituted by memory. For example, one might say, I became angry because so and so had insulted me, and I am still angry. It is the same as I that was angry in the past and is angry in the present. Here, memory only tells us that it is the same field of conscious activity in which the same phenomenon has occurred. For example, one may say whenever he went for a walk along the bench side, he felt happy. Thank you, sir. Thank you. The ego sense அப்படிங்கிறது தான் ஒரு மனிதன் தன்னைத்தானே உணர்ந்து கொள்வதற்கு உதவி புரிகின்றது. இது வந்து ஒரு சாதனம் தான். ரியல் செல்ஃப் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஆத்மன்,
த ரியல் செல்ஃப் அதுதான். ஆனால் அதை உணர்ந்து கொள்வதற்கு முன் வெவ்வேறு நிலைகளை நாம் கடக்கின்றோம். சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ்ல இருக்கிறோம் மோஸ்ட்லி. இந்த சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து தொடர்ச்சியாக செயல்படுவதில்லை. அதில் நிறைய கேப்ஸ் இருக்கின்றது. அதை சரி கட்டுவதற்காக நமக்கு மெமரி என்கின்ற ஒரு சாதனம் வழங்கப்பட்டுள்ளது. அது மாத்திரமல்ல, எதிர்காலம் குறித்த அந்த ஞானம் நமக்கு இருப்பதில்லை. அதை சரி கட்டுவதற்காக நமக்கு கற்பனா சக்தி, இமேஜினேஷன் என்கின்ற ஒரு சாதனமும் வழங்கப்படுகின்றது. அதே போல உண்மையிலேயே நான் என்பது யார் என்பதை நாம் அறிவது இல்லை. எதை நான் என்று அறிந்து வைத்துள்ளோம் என்றால் நம்முடைய அந்த ஈகோ சென்ஸ். அதன் மூலமாகத்தான் நம்மை நாம் அறிந்து வைத்துள்ளோம். ஆகையினால அது வந்து ஒரு டிவைஸ், அவ்வளவுதான். நம்மளுடைய இந்த ப்ராசஸ்ல, இந்த ப்ராசஸ் ஆஃப் நோயிங் ஒன் செல்ஃப்ல இது ஒரு கருவியாக செயல்படுகின்றது. ஆனா இதை கடந்து செல்ல வேண்டும், அதுதான் உண்மை. ஒரு காலகட்டத்தில் ஈகோ என்பது அவசியமாகின்றது, ஆனால் அதை கடந்து செல்ல வேண்டும். ஆனால் அது அவசியமும் ஆகின்றது. எவ்வாறு அவசியமாகின்றது என்பதைத்தான் இங்கே பகவான் குறிப்பிடுகின்றார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நாம் வந்து ஒரு இடத்திற்கு செல்கின்றோம், பயணம் செல்கின்றோம். அந்த இடத்தில் நமக்கு இனிய அனுபவம் கிட்டுகின்றது. அந்த இடமே ரொம்ப ரம்யமாகவும் அழகாகவும் இருக்கின்றது. இந்த நாம் பார்க்கும் விஷயங்களை மாத்திரம் நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதில்லை. நம்முள் உள்ள ஏதோ ஒன்று இந்த அனுபவங்களை எதிர்கொள்கின்றது. நம்முள் உள்ள ஏதோ ஒன்று, இந்த இடம் மிகவும் இனிமையாக இருக்கின்றது, அந்த இடத்தில் உள்ள மனிதர்கள் என்னிடம் மிகவும் இனிமையாக பழகினார்கள், நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் என்றெல்லாம் அந்த அனுபவத்தை அது தன்னுடன் சம்பந்தப்படுத்திக் கொள்கின்றது. எது என்றால் அதுதான் அந்த ஈகோ சென்ஸ் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த ஈகோ சென்ஸ் தான் வந்து நம்முடைய புறத்தில் இருக்கும் விஷயங்களை மாத்திரம் அல்ல, அந்த விஷயங்கள் மூலமாக நமக்கு கிடைத்த அனுபவங்களையும் அது குறித்த உணர்வை அது ஞாபகத்தில் வைத்துக் கொள்கின்றது. ஏனென்றால் நம்முள் உள்ள ஏதோ ஒன்றுதான் இத்தகைய அனுபவங்களை எதிர்கொள்கின்றது. இந்த ஈகோ சென்ஸ் என்கின்ற ஒரு அமைப்பு இருப்பதினால்தான் என்னை மற்ற மனிதர்களிடமிருந்து வேறுபட்ட ஒரு தனி மனிதனாக நான் உணர்கின்றேன். சப்போஸிங் இந்த ஈகோ சென்ஸ் என்பது இல்லை என்றால் நான் ஒரு தனிப்பட்ட மனிதன் என்கின்ற அந்த உணர்வு நிலை எனக்கு இருக்காது. அந்த தனிப்பட்ட மனிதன் என்கின்ற உணர்வு நிலை இருப்பதினால்தான் நான் அனுபவங்களை அதன் மூலம் எதிர்கொள்கின்றேன். ஆனால் இந்த ஈகோ சென்ஸ் என்பதற்கும் மெமரி என்பதற்கும் இதனுடைய அம்சங்கள் பார்த்தோம் அப்படின்னா வெவ்வேறானவை. மெமரி, ஞாபகம் என்பது இருப்பதினால்தான் என்பதுதான் ஈகோ சென்ஸ் என்பதற்கான காரணம் என்று கூற முடியாது. ஈகோ சென்ஸ் என்பது எப்பொழுதுமே இருப்பது, எந்த விதமான மாற்றங்களையும் அது அடைவது இல்லை. வெளியில அது நமக்கு உள்ள மாற்றங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் இந்த ஈகோ சென்ஸ் என்பது, அந்த நான் என்கின்ற அமைப்பு வந்து எதனாலும் பாதிக்கப்படாமல் அது ஒரு மாதிரி தனியாகவே இருக்கின்றது. ஆகையினால் அது வந்து ஒரு மைய புள்ளியாக நம்மளுடைய அனைத்து அனுபவங்களையும்
ஒருங்கிணைக்கும் ஒரு மைய புள்ளியாக இந்த ஈகோ சென்ஸ் என்பது நமக்குள் செயல்படுகின்றது. ஆனால் அது ஞாபகம் என்கின்ற அந்த அமைப்பினால் நம்முடைய ஈகோ சென்ஸ் என்பது உருவாக்கப்படவில்லை. அது தனியே இருக்கின்றது. அதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு அனுபவத்தை எதிர்கொள்கின்றோம். ஒரு 4 நாட்களுக்கு முன்னால் நான் கோபமாக இருந்தேன். ஏனென்றால் ஒருவர் என்னை தவறாக பேசிவிட்டார், என்னிடம் சரியாக நடந்து கொள்ளவில்லை. 4 நாட்களுக்கு முன்னால் நான் கோபமாக இருந்தேன். இன்றைக்கும் நான் கோபமாக இருக்கின்றேன். அப்படி என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ஒரே நான் தான் கடந்த காலத்திலும் சரி இன்றைக்கும் சரி இந்த அனுபவத்தை எதிர்கொள்கின்றது. இதுதான் இங்க முக்கியம். ஆனால் ஞாபகம் என்பது என்ன செய்கின்றது? எந்த தருணத்தில், எந்த சந்தர்ப்பத்தில் அல்லது எந்த களத்தில் இத்தகைய அனுபவம் ஒருவருக்கு ஏற்பட்டது, எனக்கு ஏற்பட்டது என்பதை மட்டுமே என்னுடைய ஞாபகம் எனக்கு உணர்த்துகின்றது. நீ அந்த இடத்திற்கு சென்ற பொழுது அந்த நபரை சந்தித்தாய், அந்த நபரினால் உனக்கு இந்த துன்பம் ஏற்பட்டது, ஆதலால் வருத்தமுற்றாய் என்கின்ற அந்த நிகழ்வு எந்த களத்தில் எந்த தருணத்தில் நடந்ததோ அதை மாத்திரமே நம்மளுடைய ஞாபகம் என்பது நம் நினைவுக்கு கொண்டு வருகின்றது. ஆனால் இந்த அனுபவத்தை அடைவது எது என்றால் என்னுடைய ஈகோ சென்ஸ். அந்த குறிப்பிட்ட நிகழ்வு அல்லது அந்த களம் அது குறித்த ஞாபகத்தை மாத்திரம்தான் என்னுடைய ஞாபக சக்தி கொண்டு வருகின்றது. ஆனால் அதை நேரடியாக அனுபவித்தது எது என்றால் என்னுடைய ஈகோ சென்ஸ். அதனால் ஈகோ சென்ஸ் என்பது இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் மை மெமரி. அதைத்தான் பகவான் இங்கே கூறுகின்றார். ஈகோ சென்ஸ் என்பது இட் இஸ் நாட் கான்ஸ்டிடியூட்டட் பை ஒன்ஸ் மெமரி, பட் இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஒன்ஸ் மெமரி. பட் மெமரி என்பது என்ன செய்கின்றது என்றால், அந்த ஒரு குறிப்பிட்ட களத்தில் எந்த தருணம் அல்லது எந்த களம் அதில் அந்த நிகழ்வு நடந்ததோ அதை மாத்திரம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். உதாரணத்திற்கு நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு கடற்கரையில் எப்பொழுதெல்லாம் நான் கடற்கரை ஓரத்தில் நான் நடைப்பயிற்சி செய்தால் எனக்கு எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கும் என்று நான் எண்ணுகின்றேன். ஆகையினால் என்னுடைய ஞாபகம் சக்தி என்ன செய்கின்றது? அந்த கடற்கரை என்கின்ற அந்த இடத்தையும், அந்த நடந்து செல்லுதல் என்கின்ற அந்த இயக்கத்தையும், நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என்கின்ற அந்த உணர்வையும் ஒருங்கிணைத்து எனக்கு ஒரு குறுகிய ஒரு பிக்சர், ஒரு குறுகிய அது குறித்த ஒரு பார்வையை எனக்கு தருகின்றது. அவ்வளவுதான். ஆனால் இதையெல்லாம் அனுபவிப்பது, இந்த அனுபவங்களை எது எதிர்கொள்கின்றது என்றால் என்னுடைய அந்த ஈகோ சென்ஸ், எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஐ என்கின்ற அமைப்பு. ஆகையினால் இங்கே பகவான் என்ன கூறுகின்றார்? மெமரி என்பது வேற, ஞாபக சக்தி ஈகோ சென்ஸ் என்பது மெமரி என்பது வேற, நான் என்கின்ற உணர்வு நிலை என்பது வேறு. நான் என்கின்ற உணர்வு நிலை என்பது மெமரி என்பதனால் உருவாக்கப்பட்டது அல்ல என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த ஈகோ அப்படிங்கிறது சற்று ஆழமாக இருப்பது. ஒருவர் உள்முகமாக பயணிக்கும் பொழுது ஜென்ரலா பார்த்தோம் அப்படின்னா, நான் என்று சொல்லுகின்றேன், அது என்னுடைய ஈகோ செல்ஃப் அப்படின்னு யாருமே உணர்வது இல்லை. அதை இரண்டரை கலந்து நம்மோட இருக்கு. யாருமே சொல்றது இல்லை. நான் என்னை குறிப்பிடுறது என்னுடைய ஈகோவைத்தான் நான் குறிப்பிடுகின்றேன் என்று யாருமே சொல்றது கிடையாது. ஆனால் அவர்கள் அதைத்தான் குறிப்பிடுகின்றார்கள். உண்மையான நான் என்பது த ரியல் செல்ஃப். ஆகையினால பகவான் இங்க என்ன கூறுகின்றார்? நம்முடைய ரியல் செல்ஃபை எட்டுவதற்கு இது ஒரு இடைப்பட்ட அமைப்பாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படி என்றுதான் பகவான் குறிப்பிடுகின்றார்.
நம்ம வந்து நம்மளுடைய ரியல் செல்ஃப் எட்டுவதற்கு நம்ம உள்ளே போக 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 ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த ஈகோ செல்ஃப் தான் நமக்கு தெரியும். அதை கடந்து சென்றால் நம்முடைய ரியல் செல்ஃபுக்கு போகலாம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மெமரி என்பது மேற்புறத்தில் இருப்பது, அனுபவங்களை தொகுத்து வழங்குவது. ஸோ இந்த டிஃபரன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். ஒருவருடைய பீயிங், ஒருவருடைய ஜீவன்ல இந்த 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 பகுதிகளை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது போகலாம். எஸ் சார். இந்த மெமரி என்பது மீண்டும் அந்த ஒரு பீச்சுக்கு, கடற்கரைக்கு நடைபயல சென்ற போது மட்டுமே அதை நினைவை கொண்டு வருமா? அது வேறு நிலைகளிலும் அது அந்த நினைவை கொண்டு வரக்கூடுமா? இல்ல, அது ஒரு உதாரணத்திற்கு சொன்னேன். எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து அனுபவங்கள் ஏற்படுகின்றதோ, எங்கெங்கெல்லாம் அங்க என்னுடைய இந்த ஈகோ சென்ஸ் வந்து அந்த அனுபவத்தை எதிர்கொண்டதோ, அதை வந்து அதை குறிப்பிட்டு எனக்கு உணர்த்துவது என்னுடைய மெமரி. அது குறித்த மெமரி இல்லையா? குறிப்பிட்டு உணர்த்துது. நீ வந்து பீச்ல வாக் போன அந்த சமயத்துல நீ வந்து மகிழ்ச்சியாக இருந்தாய் என்று எனக்கு குறிப்பிட்டு உணர்த்துவது என்னுடைய மெமரி. அதைத்தான் சொல்றார் பகவான். பகவான் என்ன கூறுகின்றார்? ஒரு குறிப்பிட்டு உணர்த்துவது அப்படிங்கிறார். என்ன சொல்றார் பகவான்? All that the memory can tell us by its own power is that it is the same limited field of conscious activity in which the same phenomenon has occurred. The same field of conscious activity na ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யற, அந்த வேலையை செய்யும் பொழுது இந்த அனுபவம் உனக்கு கிட்டியது அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து உனக்கு மெமரி என்பது வழங்கும் அப்படிங்கிற. அது ஒரு உதாரணத்திற்கு சொன்ன. அது மாதிரி எல்லா அனுபவங்களையும் நம்ம அப்படித்தான் இதை நம்ம நினைவுக்கு கொண்டு வருகின்றோம். ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னேன். ஓகே. அதாவது அந்த ஒரு பீச்சில இருந்து போயிட்டு வேறு தொழிலில் ஈடுபடும் காலத்திலும் கூட அது இந்த பீச்சினுடைய மகிழ்ச்சி நினைவை கொண்டு வரக்கூடும். நிச்சயமாக நிச்சயமாக நிச்சயமாக. ஓகே. ஏன்னா அந்த இடத்துல நம்மளுடைய எது மகிழ்வுறுகின்றது என்றால் நம்முடைய ஈகோ சென்ஸ் தான் மகிழ்வுறுகின்றது. ஆனா அதை நம்ம ரீகால் பண்ணி, ஓகே நீ அன்னைக்கு பீச் போனா மகிழ்ச்சியா இருந்த அப்படிங்கறத அந்த தகவலை தர்றது நம்மளுடைய மெமரி அப்படிங்கிறார் அவர். ஓகே ஓகே. தேங்க்யூ 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 சார். அது இன்பம் துன்பம் ரெண்டுக்குமே பொருந்தும் இல்லையா சார்? ஆமா, ரெண்டுக்குமே பொருந்தும். ரெண்டுக்குமே நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், அவ்வளவுதான். அது வந்து எல்லா அனுபவங்களுக்கும் பொருந்தும். நன்றி நன்றி. மேல படிக்கவா? எஸ், ஒரு ஜஸ்ட் 2 minutes, ஒரு 2 minutes.
Yes, madam. Yes, madam. Yes. Please forget. Sorry for that. Okay. What happens is that there is a repetition of the mental phenomenon of that wave of becoming in the mind substance of which the mind sense is immediately aware. Memory comes in to link these repetitions together and enables the mind sense to realize that it is the same mind substance which is taking the same dynamic form and the same mind sense which is experiencing it. The ego sense is not a result of memory or built by memory, but already and always there as a point of reference or as something in which the mind sense concentrates itself so as to have a coordinate center instead of sprawling incoherently all over the field of experience. Ego memory reinforces this concentration and helps to maintain it, but does not constitute it. Thank you, sir. Thank you, madam. Explanation. Sorry for that. All right. It? Yes, please. Thank you. Thank you, sir. There is a repetition of the mental phenomenon of that wave of becoming in the mind substance. For example, when a particular circumstance repeatedly makes us angry, there is a repetitive movement of anger in our mind. The mind sense, that part of the mind which senses the movements of the mind, becomes immediately aware of this movement. Memory comes in to link these repetitions together. It links together all the occasions in which we become angry. It enables the mind sense to realize that it is the same mind substance, all contents like our thought, perceptions associated with our mind, which is taking the same dynamic form, say, movement of anger, and the same mind sense which is experiencing it. The ego sense, the I factor, is not a result of memory or built by memory. The ego sense is already and always there as a point of reference erected by nature. It is there as something in which the mind sense concentrates itself. The ego sense serves as a coordinate center for the mind sense. The senses of the mind bring so many reports, but they are coordinated around my ego perceiving sense. So, ego is an important fulcrum for the development of my mental personality. But for the ego sense, there would be no coherence in the field of experience. Ego memory reinforces this concentration and helps them maintain it, but does not constitute it. Thank you, sir. Thank you. Thank you. Thank you. Thank you. இதுல பகவான் ரெண்டு அம்சங்கள் சொல்றாரு, ரெண்டு கம்போனன்ட் சொல்றாரு. ஒரு கம்போனன்ட் நம்மளுடைய ஈகோ சென்ஸ், இன்னொரு கம்போனன்ட் வந்து அது குறித்த ஞாபகம், ஈகோ மெமரி. இது ரெண்டு கம்போனன்ட், ரெண்டும் வந்து ஒன்றிணைந்து தான் நமக்கு எல்லா அனுபவங்களையும் நமக்கு தொகுத்து வழங்குகின்றது அப்படிங்கிறார். ஒன்று வந்து நம்முடைய அந்த ஈகோ சென்ஸ். ஈகோ சென்ஸ்னா எது வந்து அந்த அனுபவங்களை எதிர்கொள்கின்றதோ அதுதான் சிம்பிள். எது அனுபவங்களை எதிர்கொள்கின்றதோ நான் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் நான்னாலே நம்மளுடைய ஈகோ சென்ஸ் தான். நம்ம we have not crossed that stage. ஈகோ மெமரி என்பது அது குறித்த அந்த அந்த என்னுடைய ஈகோவினுடைய அனுபவங்கள் குறித்த அந்த ஞாபகம், அதுதான் இந்த ஈகோ மெமரி என்பது. ஸோ ரெண்டு விஷயம். ஒன்று அனுபவங்களை எதிர்கொள்ளும் நான் என்கின்ற அந்த ஈகோ செல்ஃப், இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி என்னவென்றால் அது குறித்த அந்த ஞாபகம். இது ரெண்டு தான் வந்து எல்லா எக்ஸ்பீரியன்ஸஸையும் எனக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றது. இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்றாருன்னு பகவான்.
அதாவது இந்த விஷயம்னா நமக்குள்ள நடக்கிறது தான். இதெல்லாம் பகவான் சொல்றது எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்குள்ள நடக்கிற விஷயத்த தான் சொல்றாரு அவரு. ஆனா நம்ம இது மாதிரி புரிஞ்சுக்கிறது இல்லை. நம்ம வந்து மேலோட்டமா நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்மளுக்கு வந்து அந்த தெளிவு இருப்பதில்லை. பகவான் வந்து ரொம்ப த்ரெட்பேரா அதை அனலைஸ் பண்றாரு. அதுதான் விஷயம். நமக்குள்ள நடக்கிற விஷயம் தான் எல்லாமே. அதனால நமக்கு வெளியில நடக்கிற விஷயத்த பகவான் சொல்லல. என்ன சொல்றார் பகவான்? இந்த மைண்ட் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறார். மைண்ட் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய உடலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உடல்ல உள்ள பாகங்கள் வந்து அது குறித்த அந்த உணர்வு நிலை நமக்கு நேரடியாக நம்ம புரிகின்றோம். உடல்ல ஒரு இடத்துல வலிச்சுது அப்படின்னா நமக்கு தெரியுது, ஓகே இந்த பார்ட்ல நமக்கு வலிக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ த பாடியில இருக்கக்கூடிய அந்த பாடி சப்ஸ்டன்ஸ், அதுல ஒரு 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 இயக்கம் நடைபெறும் பொழுது நம்ம சில சமயம் உணர்கின்றோம். அது ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு காட்டி கொடுத்துருது இல்லையா? நம்மளுக்கு பாடி சப்ஸ்டன்ஸ்ல நடக்கிற விஷயம் நமக்கு காட்டி கொடுத்துருது. வலி இருந்தா காட்டி கொடுத்து விடுகின்றது, உள்ள அஜீரணம் இருந்தால் அதில் காட்டி கொடுத்து விடுகின்றது, உடல்ல சோர்வு இருந்தா காட்டி கொடுத்து விடுகின்றது இந்த பாடி சப்ஸ்டன்ஸ். அதே போல நமக்கு உள்ள மைண்ட் சப்ஸ்டன்ஸ் ஒன்று இருக்கு. இந்த மைண்ட் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது மனம் சார்ந்த அனைத்து பொருள்களும் ஒட்டு மொத்தமா இருப்பதுதான் மைண்ட் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது. நம்மளுடைய தாட் பர்செப்ஷன்ஸு, நம்மளுடைய எண்ணங்கள், ஐடியா, நம்மளுடைய ரீசனிங் எல்லாம் அதுதான். எதெல்லாம் மனதோட சம்பந்தப்பட்ட பொருள்களாக இருக்கின்றதோ அதுதான் மைண்ட் சப்ஸ்டன்ஸ். நம்முடைய மனம் சார்ந்த ஒவ்வொரு இயக்கத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த மைண்ட் சப்ஸ்டன்ஸ் இன்வால்வ் ஆயிடுது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய உடல் சார்ந்த இயக்கத்துல ஒன்லயே அந்த நம்மளுடைய உடலினுடைய அந்த பாகம் இன்வால்வ் ஆயிடுது இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய கால் அடிக்கடி வலி வருது அப்படின்னா என்னுடைய காலினுடைய அந்த பகுதி வந்து அந்த வலி என்கின்ற இயக்கத்துல இன்வால்வ் ஆயிடுது. அதே போல மனம் சார்ந்த இயக்கங்கள் எல்லாத்திலையும் நம்மளுடைய மைண்ட் சப்ஸ்டன்ஸ், மனதை சார்ந்த அந்த கூறுகள் எல்லாம் இன்வால்வ் ஆயிடுது. இந்த இன்வால்வ்மெண்ட், இந்த இயக்கம் என்பது திரும்ப திரும்ப நடைபெறுகின்றது இல்லையா? திரும்ப திரும்ப தானே நடைபெறுகின்றது. உதாரணத்திற்கு, ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையோ இல்ல ஒரு குறிப்பிட்ட மனிதரோ அவருடைய நடவடிக்கைகளோ என்னை செய்தால் மீண்டும் மீண்டும் என்னை கோபமுறை செய்யும் பொழுது என்ன நடைபெறுகின்றது? அந்த குறிப்பிட்ட சூழ்நிலைகளே அல்லது குறிப்பிட்ட மனிதர் அவருடைய பிஹேவியர் வந்து அதே மாதிரி இருக்கும் பட்சத்துல நானும் மீண்டும் 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 அதே மாதிரி அந்த ஒரு இயக்கத்தினுள் நானும் ஈடுபடுகின்றேன். எனக்கும் அந்த 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 சூழ்நிலைகள் என்ன செய்கின்றது என்றால் மீண்டும் மீண்டும் அதே கோபம் என்கின்ற இயக்கத்தை என்னிடம் தோற்றுவிக்கின்றது. இங்க பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த இயக்கத்தை நம்மளுடைய மனம் சார்ந்த அந்த புலன், மைண்ட் சென்ஸ் அப்படிங்கிறார். இந்த மைண்ட் சென்ஸ் அப்படிங்கிறது இந்த இயக்கத்தை உடனே உணர்ந்து கொள்கின்றது. ஓஹோ, இந்த நாம் கோபம் வருகின்றோம், அந்த இடத்துக்கு போனா அந்த அந்த நபர் இருப்பார், அவர் வந்து அவருடைய பிஹேவியர் இது மாதிரி இருக்கும், நான் கோபம் வருவேன் என்று உடனே உணர்ந்து கொள்கின்றது. ஏன் அப்படின்னா அந்த அந்த இந்த விஷயங்கள்லாம் ரெப்பிட்டேட்டிவா மீண்டும் மீண்டும் நடக்கும் பொழுது என்னுடைய மைண்ட் சென்ஸ் என்ன செய்கின்றது? அந்த இயக்கத்தை உடனடியாக அது உணர்ந்து கொள்கின்றது. இது வந்து மனம் சார்ந்த பொருள்ல நடைபெறும் இயக்கமாக இருக்கின்றது. ஒரு அனுபவம் அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்வு எனக்கு என்னுடைய மனதில் ஒருவித எதிர் விளைவை தோற்றுவிக்கின்றது. ஆகையினால் என்னுடைய மனம் கோபமாகவோ துயரற்றோ மகிழ்ச்சியோ
ஏதோ ஒரு இயக்கத்தில் ஈடுபடுகின்றது. இந்த இயக்கம் குறித்த அந்த அனுபவத்தை எது உடனடியாக உணர்ந்து கொள்கின்றது என்றால் என்னுடைய மைண்ட் சென்ஸ். ஏன்னா மைண்ட் அப்படிங்கிறது, மனம் என்கின்றது மைண்ட் சென்ஸ். என் மனதில் உள்ள ஏதோ ஒன்று அதை அறிந்து கொள்கின்றது, அந்த இயக்கத்தை உடனே அறிந்து கொள்கின்றது. இந்த அனுபவங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒருவருடைய வாழ்வில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும். ஆனால் இந்த ஞாபகம் என்பது என்ன செய்கின்றது என்றால், இந்த மீண்டும் மீண்டும் நடைபெறும் இந்த இயக்கங்களை அனைத்தையுமே இணைக்கின்றது. அதுதான் மெமரி செய்கின்றது. மனம் சார்ந்த இயக்கங்கள் தன்னிச்சையாக நடைபெறுகின்றன. அந்த இயக்கங்களை மீண்டும் மீண்டும் நடைபெறும் அந்த இயக்கங்களை ஒன்றுடன் ஒன்று எது இணைத்து ஒரு தொகுத்து வழங்குகின்றது என்றால் இந்த மெமரி என்பது. எந்தெந்த தருணத்தில் எல்லாம் நாம் கோபப்பட்டோம் அப்படிங்கிறது நம்ம திங்க் பண்ண பார்க்க முடியும். எந்தெந்த அக்கேஷன்ஸ்ல we became angry அப்படிங்கறத புரிந்து கொள்ள முடியும். எந்தெந்த அக்கேஷன்ஸ்ல we became நம்ம மகிழ்ச்சியாக இருந்தோம், எந்தெந்த அக்கேஷன்ஸ்ல நம்ம துயரமாக இருந்தோம் அப்படிங்கிறத, இதெல்லாமே நம்மளுடைய மென்டல் ஆக்டிவிட்டிஸ் தான். ஆனா இந்த மென்டல் ஆக்டிவிட்டிஸை எது லிங்க் பண்ணுது அப்படின்னா, இணைக்கின்றது என்றால் அந்த மெமரி அப்படிங்கிறது. இந்த மெமரி என்ன செய்கின்றது, அந்த நம்முடைய மனதிற்கு ஞாபகப்படுத்துகின்றது. நீதான் அந்த நேரத்தில் மகிழ்ச்சியுடன் இருந்தாய் அல்லது கோபம் விட்டாய். அதே நீதான் 5 நாட்களுக்கு முன்பும் நீ மகிழ்ச்சி விட்டாய் அல்லது கோபம் விட்டாய். அதே நீதான் இப்பொழுதும் இருக்கின்றாய் என்று நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது. அது எது? ஞாபகம். இந்த ஞாபக சக்தி என்பதுதான் அதே ஆள்தான் அதே ஒரே ஆள்தான் இத்தகைய அனுபவங்களை எதிர்கொள்கின்றாய் என்கின்ற அந்த உணர்வை நமக்கு எது தருகின்றது என்றால் நம்முடைய ஞாபக சக்தி. அப்படி இல்லைன்னா நம்மளால லிங்க் பண்ணி பார்க்க முடியாது இல்லையா? அந்த அனுபவங்கள் எல்லாம் அனுபவிச்சது ஒரே ஆள் தான் அப்படிங்கிறத எது நமக்கு உறுதி செய்கின்றது என்றால் நம்முடைய அது குறித்த ஞாபகம். ஆகையினால இந்த மெமரி என்பது இணைக்கும் ஒரு அனுபவங்களை இணைக்கும், மனம் சார்ந்த அனுபவங்களை இணைக்கும் ஒரு அமைப்பாக, சாதனமாகத்தான் செயல்படுகின்றது. இதையெல்லாம் தாண்டி எது அனுபவத்தை நேரடியாக எதிர்கொள்கின்றது என்றால் நம்முடைய ஈகோ சென்ஸ். இந்த ஈகோ சென்ஸ் என்பது ஞாபகம் என்பதனால் அது உருவாக்கப்பட்டதல்ல. ஈகோ சென்ஸ் என்பது நம்முடைய ஞாபகம் என்பதனால் அது உருவாக்கப்பட்டது அல்ல. அது தனியே இருக்கின்றது. நம்முடைய இயற்கையினால் உருவாக்கப்பட்ட ஒரு மைய புள்ளியாக எது செயல்படுகின்றது என்றால் நம்முடைய ஈகோ சென்ஸ். நேச்சர் என்ன செய்கின்றது, ஒரு மைய புள்ளியாக நம்முள் ஒன்றை தேர்ந்தெடுத்து அனுபவங்களை அதை சுற்றி அமைக்கின்றது. அந்த மைய புள்ளி தான் ஈகோ சென்ஸ் என்பது. அந்த மைய புள்ளி மாத்திரம் இல்லை அப்படின்னா நம்ம ஒரு இன்கோஹியரண்ட் பர்சனாலிட்டியா ஆயிடுவோம். ஈகோ சென்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இது ஈகோ சென்ஸ் என்கின்ற ஒரு வேர்டை நம்ம தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஈகோ சென்ஸ் அப்படின்னா ஈகோயிஸ்டிக் பர்சன், கர்வமுள்ள மனிதன் அப்படின்னு நினைச்ச கூடாது. ஈகோ சென்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் என்கின்ற மனிதன் மற்றவர்களிடமிருந்து வேறுபட்ட அமைப்பாக இருக்கும் நான் என்கின்ற அந்த உணர்வைத்தான் இங்க ஈகோ சென்ஸ் என்றுதான் ஈகோ சென்ஸ் என்பது இங்கு குறிப்பிடப்படுகின்றது. இந்த ஈகோ சென்ஸ் என்பது இயற்கையால் ஒவ்வொரு மனிதனும் தன்னை தனித்துவப்படுத்திக் கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு மைய புள்ளி. அதை சுற்றிதான் நம்முடைய மனம் சார்ந்த உணர்வுகள் எல்லாமே தன்னுடைய அனுபவங்களை குவித்துக் கொள்கின்றன. எல்லா அனுபவங்களும் எதை சுற்றி தங்களை அமைத்துக் கொள்கின்றன என்றால் நம்முடைய ஈகோ சென்ஸ் இல்லையா? நம்ம எதை பண்ணினாலும் நம்மளுடைய ஈகோவோடு தான் லிங்க் பண்ணி சொல்றோம். இதை நான் செய்தேன், இந்த உணர்வை நான் எதிர்கொண்டேன், எல்லாமே நம்மளுடைய ஈகோவோடு தான் நம்ம அசோசியேட் பண்ணிக்கிறோம். எல்லா அனுபவங்களையும் பார்த்தோம் என்றால் நம்மளுடைய ஈகோவோடு தான் நம்ம அசோசியேட் பண்ணிக்கிறோம். அன்லெஸ்
தட் பர்சன் இஸ் அ ஹைலி இவால்வ்டு பர்சன். ஈகோ என்பதே இல்லாம போய் அந்த நிலை வந்த பிறகுதான் அவங்களுக்கு அந்த ஃபீலிங் இருக்காது. அதர்வைஸ் ஒரு காமன் பீப்புளுக்கு வந்து அந்த ஐ அப்படிங்கிறது அவங்க எதை ரிலேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய ஈகோவை தான் ரிலேட் பண்ணிக்கிறாங்க. ஈகோ சென்ஸ் தான் அவங்க ரிலேட் பண்ணிக்கிறாங்க. ஆகையினால அந்த ஈகோ சென்ஸ் என்பது நம்மளுடைய மனம் சார்ந்த உணர்வு நிலை செயல்படுவதற்கு ஒரு மையமாக செயல்படுகின்றது அப்படிங்கிறார். ஏன்னா நம்மளுடைய சென்ஸ் மைண்ட்ல வந்து தொடர்ந்து எல்லா விதமான தகவல்களும் நமக்கு கிட்டிக்கொண்டே இருக்கின்றன. ஆனால் அந்த தகவல்களை எதை சுற்றி நாம் அமைத்துக் கொள்கின்றோம்? நம்மளுடைய ஈகோ அதை சுற்றி தான் அமைத்துக் கொள்கின்றோம். நான் என்னுடைய பர்சனாலிட்டி, மென்டல் பர்சனாலிட்டி எதை சுற்றி தன்னை அமைத்துக் கொள்கின்றது என்றால் இந்த ஈகோ என்கின்ற ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபல்க்ரம்னா என்ன அர்த்தம்? ஒரு மையமான இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த இடத்துல ப்ரெஷர் கொடுத்தாதான் இன்னொரு இடத்துல இதாகும். ஃபல்க்ரம்னா என்ன அர்த்தம்? எல்லாமே அந்த இடத்துல தான் ப்ரெஷர் பாயிண்ட். அந்த இடத்துல எல்லாமே அதை மையமாக வைத்துதான் செயல்படுகின்றன. ஈகோவை வைத்துதான் செயல்படுகின்றன. ஒரு மனிதனுடைய மனம் சார்ந்த ஆளுமை என்பது இந்த ஈகோ என்பதை சுற்றி தான் அமைகின்றது. ஈகோ சென்ஸ்னா நான் என்கின்ற உணர்வு. இந்த ஈகோ சென்ஸ் என்பது இல்லை என்றால் நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள்ல வந்து ஒரு கோர்வை இருக்காது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். There would be no coherence in the field of experience. அந்த ஈகோ சென்ஸ் பார்த்தோம், ஈகோ மெமரியும் பார்த்தோம் இல்லையா? ஈகோ மெமரி என்பது அந்த ஞாபகம் எந்த தருணத்தில் என்னுடைய அந்த ஈகோ சென்ஸ் என்பது அந்த அனுபவத்தை எந்த தருணத்தில் எந்த காலத்தில் எதிர்கொண்டது என்பதை தருவிப்பதுதான் ஈகோ மெமரி. இந்த ஈகோ மெமரி என்ன செய்கின்றது? அந்த ஈகோவை சுற்றி உள்ள அந்த குவிப்பை அது வலுப்படுத்துகின்றது. ஈகோ மெமரி reinforces this concentration and helps to maintain it. அதை பராமரிக்க உதவுகின்றது. ஆனா மெமரி தான் காரணம் என்று சொல்ல முடியாது. Memory is only a helping tool in organizing all our experiences around our ego sense. So இதைத்தான் பகவான் இங்கே வேறுபடுத்தி காட்டுகின்றார். ஈகோ சென்ஸ்னா என்ன, மெமரினா என்ன, எப்படி அனுபவங்கள் ஒவ்வொருக்கும் ஏற்படுகின்றது, என்ன காரணத்தினால நம்ம ஒரு அனுபவத்தை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி அது குறித்த அனுபவத்தை எதிர்கொள்கின்றோம் என்றெல்லாம் பகவான் விளக்குகின்றார். அடுத்தது போகலாம். Possibly in the lower animal, the sense of ego, the sense of individuality would not, if analyzed, go much further than the sensational, imprecise or less precise realization of continuity and identity and separateness from others in the moments of time. But in man, there is, in addition, a coordinating mind of knowledge which, basing itself on the united action of the mind sense and the memory, arrives at the distinct idea while it retains also the first constant intuitive perception of an ego which senses, feels, remembers things, and which is the same whether it remembers or does not remember. Thank you, sir. Thank you. Explanation. Madikitma, sir. Yes, madam. There is a possibility that in the lower animal, the sense of ego and the sense of individuality is present. But it would be limited to the extent of a sensational, imprecise, or less precise realization of continuity and identity and separateness from others. A dog feels separate from another dog only by its senses. It maintains its separate identity by its senses and not by its ego sense. The animal has a sense of continuity.
but it cannot recall where it was 10 days ago. But in man, there is a coordinating mind of knowledge in addition to his senses. It retains the first constant intuitive perception. Also, basing itself on the united action of the mind, sense, and memory, it arrives at the distinct idea of an ego which senses, feels, remembers, thinks, and which is the same whether it remembers or does not remember. Thank you, sir. Thank you. Thank you. The sense of individuality அப்படிங்கிறது லோவர் அனிமல். லோவர் அனிமல் அப்படிங்கிறது பகவான் கூறுவது மனிதனுக்கு கீழ் உள்ள நிலைகளைத்தான் குறிப்பிடுகின்றார். அங்க இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட அமைப்பு என்பது அனிமல்ஸ்ட வந்து ரொம்ப ருடிமெண்ட்ரி ஸ்டேஜ்ல இருக்கும் அப்படின்னு தான் சொல்றாரு பகவான். அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாதுன்னு தான் சொல்றாரு அவர். யூ கனாட் சே தட் சுத்தமா அறவே இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு தான் சொல்றாரு அவர். பகவான் இங்க ரொம்ப ஜாக்கிரதையாக வார்த்தைகளை கையாளுகின்றார். பாசிபிளி அப்படிங்கிறார். பாசிபிளி in the lower animal, the sense of ego, the sense of individuality would not, if analyzed, go much farther. இருந்தாலும் அது எதை தாண்டி செல்லாது அப்படிங்கிறாரு. go much farther than a sensational, imprecise or less precise realization of continuity. புலன்களை சார்ந்த சற்றும் தெளிவில்லாத அல்லது குறைவான தெளிவை உடைய ஒரு தொடர்ச்சியான உணர்வையோ அல்லது தான் யார் என்பது குறித்த அந்த உணர்வையோ அல்லது தான் மற்ற அமைப்புகளிலிருந்து தனித்த அமைப்பு என்கின்ற உணர்வையோ கொண்டதாக இருக்குமே தவிர அதை தாண்டி இருக்காது அப்படிங்கிறார். ரொம்ப ருடிமெண்ட்ரி லெவல்ல தான் அந்த அனிமல்ஸ் கிட்ட வந்து இந்த இண்டிவிஜுவாலிட்டி, சென்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவாலிட்டி, சென்ஸ் ஆஃப் ஈகோ இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறார். அதர்வைஸ் அது பியூர்லி சென்ஸ் பர்செப்ஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதற்கு மேல அது அதுல இருக்கிறதுக்கு அதுல இருக்காதுன்னு தான் பகவான் கூறுகின்றார். உதாரணத்திற்கு நாம் வந்து மற்ற மனிதர்களிடமிருந்து நம்ம எப்படி பிரித்து பார்க்கின்றோம்? இந்த பெயரை உடைய மற்றவரிடமிருந்து வேறுபட்ட நான், இல்லையா? அப்படிதான் நம்ம ஒவ்வொருவரும் நினைத்துக் கொள்கின்றோம். இந்த பெயர் என்பதே நம்மை தனித்து காட்டுவதற்காகத்தான் பெயர் என்பது வழங்கப்படுகின்றது. இந்த பெயரை உடைய மற்ற மனிதர்களிடமிருந்து வேறுபட்ட இந்த சென்ஸ், ஐ எம் எ செப்பரேட் பர்சன், செப்பரேட், தனித்து இருக்கக்கூடிய மனிதன் நான், அப்படிதான் நாம் உணர்கின்றோம். அதே மாதிரி ஒரு அனிமல் உணர்மா அப்படின்னா கிடையாது. இந்த அனிமல் வந்து எப்படின்னா பியூர்லி அது இன்னொரு அனிமலை பார்த்து என்ன உணர்கின்றது? அந்த அனிமல் வந்து என்கிட்ட இருக்க நான் என்னிலிருந்து வெளியில இருக்குது, அவ்வளவுதான். இட் இஸ் செப்பரேட். அதுதான் ஃபீல் பண்ணுமே ஒழிய அதுல ஈகோ இருக்காது. அதுக்கு பியூர்லி சென்சரி பர்செப்ஷன் தான் அது இருக்குமே ஒழிய ஈகோயிஸ்டிக் பர்செப்ஷன் அங்க இருக்காது. செப்பரேட் ஐடென்டிட்டி ஒவ்வொரு விலங்கும் அதை தனக்கென்றே ஒரு அடையாளம் இருக்கின்றது என்று நினைத்தால் கூட அது வந்து பியூர்லி வந்து தன்னுடைய புலன்களை சார்ந்த உணர்வாகத்தான் இருக்குமே ஒழிய தன்னுடைய ஈகோவை சார்ந்த உணர்வாக இருக்காது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதே போல்தான் சென்ஸ் ஆஃப் கண்டினியூட்டி. இப்போ ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டா நமக்கு சென்ஸ் ஆஃப் கண்டினியூட்டி இருக்கு. ஒரு பிறந்த நாள்லேருந்து இன்றைய வரைக்கும் ஒரு சென்ஸ் ஆஃப் கண்டினியூட்டி நமக்கு இருக்குது. மெமரி என்பது நமக்கு உதவி புரிகின்றது. அந்த மெமரியை தாண்டி ஒரு ஈகோ சென்ஸ் என்ன செய்கின்றது? நீதான் இந்த வருடம் பிறந்தாய், நீதான் இந்த வருடத்தில் பள்ளிக்கு சென்றாய், கல்லூரிக்கு சென்றாய், இந்த ஊரில் வேலை பார்த்தாய், இன்னமாக வேலை பார்த்தாய் என்றெல்லாம் நீதான் அப்படிங்கிற உணர்வை அந்த ஈகோ சென்ஸ் நமக்கு கண்டினியூட்டி தருது. ஆனா அந்த அனிமலுக்கு இருக்காது.
இல்லையா? அந்த ஆனிமலுக்கு வந்து, விலங்குகளுக்கு வந்து அந்த சென்ஸ் ஆஃப் கண்டினியூட்டியே இருக்காது. ஸோ இதுதான் வித்தியாசம். ஆனா மனிதன் கிட்ட என்ன ஒரு அடிஷனலா என்ன ஒரு காணப்படுகின்றது என்றால், வெறும் புலன்கள் மாத்திரம் மனிதன் கிட்ட காணப்படுவதில்லை. நம்மில் இருக்கக்கூடிய மனம் என்ன செய்கின்றது, அது தன்னுடைய அறிவின் மூலமாக அனைத்தையும் அது ஒருங்கிணைக்கின்றது. இந்த கோஆர்டினேட்டிங் மைண்ட் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறது மனிதனிடம், மற்ற விலங்குகளிடம் இல்லாத ஒன்று மனிதனிடம் காணப்படுகின்றது. அதே போல அது வெறும் புலன்கள் ஞாபக சக்தி அது மாத்திரம் இல்ல. பகவான் வந்து என்ன கூறுகின்றார், எல்லா மனிதர்களுக்கும் பார்த்தோம் அப்படின்னா எது வந்து அடிப்படையாக இருக்கும் அப்படின்னு பகவான் கூறுகின்றார் என்றால், கான்ஸ்டன்ட் இன்ட்யூட்டிவ் பர்செப்ஷன் அப்படிங்கிறார். இது நம்ம உணர்றது இல்லை. ஆனால் பகவான் கூறுகின்றார், எல்லா மனிதர்களுக்குமே எப்படி விலங்குகளுக்கு வந்து இன்ஸ்டிங்டிவா ஒன்றை உணர்கின்றதோ, எல்லா மனிதர்களுக்குமே அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு குணம் என்னவென்றால், ஒரு விசேஷமான ஒரு திறன், அந்த இன்ட்யூட்டிவ் பர்செப்ஷன். ஒன்றை உள்ளுணர்வின் மூலம் அறிந்து கொள்வது என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த சக்தி வழங்கப்பட்டுள்ளது. நாம் வந்து அதை பயன்படுத்துவதில்லை. புலன்களை சார்ந்து நம்ம வந்து செயல்பட நம்மை நாம் அந்த பழக்கி கொண்டதால் அதை தாண்டி நம்ம செயல்படுவதே இல்லை. வெறும் ஐம்புலன்கள் தான், அதை நம்பி அதை தாண்டி நம்ம செயல்படுவதே இல்லை. அதனால நமக்கு அந்த இன்ட்யூஷன் அப்படிங்கிறது வந்து அது உள்ளுக்குள்ள வந்தாலும் கூட அதை நாம் புறக்கணித்துக் கொள்கின்றோம். ஆனால் அது இருக்கின்றது என்றுதான் கூறுகின்றார். இருந்தாலும் பகவான் என்ன கூறுகின்றார், மனிதனிடத்தில் மனம் என்ன செய்கின்றது, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த மைண்ட் சென்ஸ், மனம் சார்ந்த அந்த அறிவு, மைண்ட் சென்ஸ், அதனுடன் இணைந்த அந்த ஞாபக சக்தி, இதன் அடிப்படையில் எதை அது கண்டுணர்கின்றது என்றால், அந்த என்னுள் இருக்கக்கூடிய நான் என்கின்ற அந்த தனிப்பட்ட உணர்வை அது கண்டுணர்கின்றது. அது மனிதனுக்கு மாத்திரம்தான் அந்த 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 சக்தி வழங்கப்பட்டுள்ளது. என்னுடைய மைண்ட் சென்ஸும் அதனுடன் இணைந்த அந்த ஞாபக சக்தியும் என்ன செய்கின்றது, ஒரு தெளிவான நான் என்கின்ற எண்ணம் குறித்த ஒரு தெளிவான ஒரு எண்ணத்தை எனக்கு தருகின்றது. நான் வேறுபட்டவன், மற்றவர்களிடம் அது வேறுபட்டவன் என்கின்ற அந்த தெளிவான ஒரு பார்வையை எனக்கு தருகின்றது. அது மாத்திரமல்ல, அத்தகைய ஒரு தனிப்பட்ட நான் என்பதுதான் அனைத்து அனுபவங்களையும் எதிர்கொள்கின்றது என்பதையும் அது எனக்கு தருகின்றது. அனைத்து உணர்ச்சிகளையும் நான் தான் எதிர்கொள்கின்றேன், அனைத்தையும் நான் தான் ஞாபகம் வைத்துக் கொள்கின்றேன், அனைத்தையும் நான் தான் சிந்திக்கின்றேன். இந்த நான் என்பவன் எப்பொழுதுமே ஒரே மாதிரி இருப்பவன். எனக்கு பழைய அனுபவங்கள் குறித்த ஞாபகம் இருக்கலாம் அல்லது இல்லாமல் போகலாம். இருந்தாலும் அந்த பழைய அனுபவத்தில் ஈடுபட்ட அதே நான் தான் இப்பவும் இருக்கின்றேன். ஸோ அந்த நான் என்பது மாறுபடுவது இல்லை. இந்த நான் குறித்த அந்த என் குறித்த அந்த அந்த அறிவை எனக்கு எது தருகின்றது என்றால், என்னுடைய அந்த சென்ஸ், மைண்ட் சென்ஸ் அண்ட் மெமரி கிளியரா எனக்கு நான் குறித்த அந்த ஒரு தெளிவான ஒரு எண்ணத்தை எனக்கு தருகின்றது. இந்த வசதி வந்து நமக்கு கீழே உள்ள விலங்கினத்தில் காணப்படுவது இல்லை அப்படிங்கிறார். அடுத்தது போகலாமா? This conscious mind substance, it says, is always that of one and the same conscious person who feels, ceases to feel, remembers, forgets, is superficially conscious, sinks back from superficial consciousness into sleep. He is the same before the organization of memory and after it. In the infant and in the dotard, in sleep and in waking,
in apparent consciousness and apparent unconsciousness. He and no other did the acts which he forgets as well as the acts which he remembers. He is persistently the same behind all changes of his becoming or his personality. This action of knowledge in man, this coordinating intelligence, this formulation of self-consciousness and self-experience is higher than the memory ego and sense ego of the animal, and therefore we may suppose nearer to near self-knowledge. Thank you, madam. படிக்கட்டுமா சார்? Yes, madam. Padi. This conscious mind substance, the ego being is always that of one and the same conscious person who feels, ceases to feel, remembers, forgets, is superficially conscious, sinks back from superficial consciousness into sleep. He is the same before organization of memory and after it. He is the same person in the infant and in the dotard. Dotard means old person. In sleep and in waking, in apparent consciousness and apparent unconsciousness. He is one and the same person who did the acts which he forgets as well as the acts he remembers. He is persistently the same behind all changes of his becoming or his personality and all through the changes in the outer being. If sometimes I forget myself, I cannot remember, it does not mean I did not exist. The sense of my existence is not dependent on memory. In the animal, there is a sense ego, but not self-consciousness and self-experience. It can know that this is my family, but it cannot reflect upon itself and what it is doing and why it is doing it. It is conscious, but it is not self-conscious. Dr. Anand Reddy, Deliberations on the Life Divine, Volume 8. This action of knowledge in man, this coordinating intelligence, this formulation of self-consciousness and self-experience is higher than the memory ego and sense ego of the animal. Therefore, we may suppose that it is nearer to real self-knowledge. Thank you, sir. Thank you. The real self-knowledge அப்படிங்கிறது real self, the ஆத்மன். இந்த ஆத்மன் என்பதை அறிவதற்கு முன்னால நம்ம அந்த ஃபால்ஸ் செல்ஃப் இருக்குல்ல, அந்த மெமரி, த ஈகோ சென்ஸ், அதை கடந்துதான் செல்ல வேண்டும். ஆனால் மேற்புறத்தில் சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ்லேருந்து உள்ளே செல்ல 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 பகவான் என்ன கூறுகின்றார்? we will be really aware of our ego self. இந்த ஈகோ செல்ஃபை நம்ம கடந்து செல்லும் பொழுது நம்ம ரியல் செல்ஃபுக்கு போவோம். அதனால் இந்த ஈகோ செல்ஃப் அப்படிங்கிறது, ஈகோ சென்ஸ் அப்படிங்கிறது, அது குறித்து அந்த கான்சியஸ்னஸ் என்பது நம்முடைய ரியல் செல்ஃப் நாலேஜ் அதற்கு சமீபத்தில் இருப்பது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். நம்ம அதுக்காக அதை நம்ம ஒதுக்கி தள்ள தேவையில்லை. நம்ம அதை கடந்து செல்ல வேண்டும். அதை கடந்து சென்றால் நமக்கு ரியல் செல்ஃப் நாலேஜ் வரும். இந்த மதர் என்ன சொல்லுவாங்க? டை டு யுவர் ஓன் செல்ஃப் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அன்னை அடிக்கடி உபயோகப்படுத்துவார்கள். தன்னுடைய பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ்ல கூட அந்த சொற்றொடர் வரும். டை அன்டு யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. டை அன்டு யுவர் செல்ஃப் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம இத்தகைய ஃபால்ஸ் செல்ஃப் தான் நம்ம இருக்கிறோம், ஈகோ சென்ஸ்ல தான் நம்ம இருக்கிறோம். அது முற்றிலுமாக நம்ம அதுலேருந்து விடுபட்டு ரியல் செல்ஃபுக்கு போங்க அப்படிங்கிறது தான் டை அன்டு யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது. டை அன்டு யுவர் செல்ஃப் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, யூ கோ ஃப்ரம் யுவர்
ஃபால்ஸ் செல்ஃப் டு த ரியல் செல்ஃப். அதைத்தான் அன்னை கூறுகின்றார்கள். இந்த ஆனால் ஒரு சராசரி மனிதனை பத்தி தான் பகவான் இங்க கூறுகின்றார். இங்க வந்து நம்ம பகவான் அந்த கான்செப்டுக்கு போகல. அந்த கான்செப்ட் போறதுக்கு முன்னாடி நம்ம இதை கடந்து தானே போகணும் அப்படிங்கிறார். இதை வந்து நம்ம வந்து இது வந்து ஒரு டூலாக செயல்படுகின்றது, இதை கடந்து போகணும் அப்படிங்கிறார் பகவான். ஏன்னா இந்த விலங்குகள் பரிணாம வளர்ச்சியில விலங்குகள் இருக்கின்றன. விலங்குகளிடம் காணப்படாத ஒன்று மனிதரிடம் காணப்படுகின்றது. எது அப்படின்னா அந்த ஈகோ சென்ஸ். அப்படின்னா அது வளர்ச்சி தானே இல்லையா? விலங்குகளிடம் காணப்படாத ஒன்று மனிதனிடம் காணப்படுகின்றது, அது ஈகோ சென்ஸ். அது வந்து வளர்ந்த நிலையைத்தான் காட்டுகின்றது. அந்த நிலையிலிருந்து நம்ம அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும். ஆகையினால இது என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் பகவான் வந்து இதை பத்தி ரொம்ப த்ரெட்பேரா அவர் சொல்றார். ஏன்னா அந்த ஈகோ சென்ஸ் அப்படிங்கிறது பகவான் இங்க இந்த கான்சியஸ் மைண்ட் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறார். த கான்சியஸ் மைண்ட்ஸ் சப்ஸ்டன்ஸ். ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் இருக்கக்கூடிய அந்த மனம் சார்ந்த உணர்வுள்ள அந்த பொருள் எப்படின்னா அது எப்பொழுதும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கின்றது. இந்த கான்சியஸ் மைண்ட் சப்ஸ்டன்ஸ் வந்து ஒரே மாதிரியாகத்தான் இருக்கின்றது. அது வெவ்வேறு அனுபவங்களை எதிர்கொள்கின்றது, ஆனாலும் அது ஒரே மாதிரியாகத்தான் இருக்கின்றது, உணர்கின்றது. சம்டைம்ஸ் எந்த விதமான உணர்ச்சிகளையும் இல்லாத நிலையில் இருக்கின்றது. ஞாபகம் வைத்துக் கொள்கின்றது, சில சமயம் மறந்து விடுகின்றது, சில சமயம் மேற்புறத்தில் உணர்வு நிலையுடன் இருக்கின்றது, சில சமயம் அந்த மேற்புற உணர்வு நிலையிலிருந்து கீழே சரிந்து உறக்கம் என்ற நிலைக்குள் உறக்கம் என்ற உணர்வு நிலைக்குள் அது விழுந்து விடுகின்றது. இது எல்லாம் இருந்தாலும் கூட அது ஒரே இதுதான். அந்த ஈகோ பீயிங் என்பது ஒரே அமைப்பு தான். இத்தகைய அமைப்பை அனுபவங்களை அது எதிர்கொள்கின்றது. அதே போல ஞாபகம் என்கின்ற ஒரு அமைப்பு வருவதற்கு முன்னேயே அது இருக்கின்றது. நமக்கெல்லாம் ஞாபக சக்தி என்பது பார்த்தோம் அப்படின்னா மேபி ஒரு வயசு இல்லை 2 வயசு அதுல இருந்தா நமக்கு ஞாபக சக்தி என்பது வளர ஆரம்பிக்கிறது. அதற்கு முன்னையே நமக்கு உள்ளே இருக்கக்கூடியது அந்த ஈகோ பீயிங் இந்த ஈகோ சென்ஸ் அப்படிங்கிறது, ஈகோ செல்ஃப் அப்படிங்கிறது நமக்கு அதற்கு முந்தைய நாள்லேருந்தே இருக்கின்றது. அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார், சின்ன குழந்தைகள் கை குழந்தையும் அதுதான் இருக்கின்றது, ஒரு முதியவர் அவரிடமும் அதுதான் இருக்கின்றது, உறக்கத்திலும் அதுதான் இருக்கின்றது, நாம் செயல்புரியும் பொழுதும் அதுதான் இருக்கின்றது, நாம் வெளிப்புறமாக உணர்வு நிலையில் இருக்கும் பொழுதும் அதுதான் செயல்படுகின்றது, உணர்வற்ற நிலையில் இருந்தாலும் அதுதான் செயல்படுகின்றது. ஒரே மாதிரியாக இருப்பதுதான் எல்லா நிலைகளிலும் அனுபவங்களை எதிர்கொள்கின்றது. வெளிப்புறத்தில் தான் மாற்றங்கள் ஏற்படுகின்றன, ஆனால் அது ஒரே மாதிரியாகத்தான் இருக்கின்றது. நாம் சில சமயம் மறந்து விடுகின்றோம், நமக்கு மறதி என்பது வருகின்றது. நாம் விடுவதனால ஃபார் எக்ஸாம்பிள் மறந்துவிட்ட நிலையில் முற்றிலும் ஞாபக சக்தியை இழந்த நிலையில் இருந்தாலும் கூட இந்த எனக்குள்ளே இருக்கக்கூடிய நான் என்பது இல்லாமல் போய்விடுவதில்லை, அது இருக்கின்றது. நான் ஞாபக சக்தியை முற்றிலுமாக இழந்த நிலையில் இருக்கலாம், ஆனால் அந்த நான் என்கின்றது என்னுள்ளே இருக்கின்றது. என்னுடைய ஞாபகம் என்பது என்னுடைய அனுபவங்களை தொகுத்து வழங்கும் ஒரு சாதனமாக தான் செயல்படுகின்றதை ஒழிய என்னுடைய அடிப்படை இருப்பு என்பது என்னுடைய ஞாபகத்தை நம்பி இருப்பது இல்லை. ஞாபகம் என்பது ஒரு கருவியாகத்தான் செயல்படுகின்றது. விலங்குகளை எடுத்துக்கொண்டால் அங்க புலன்களை சார்ந்து இருக்கும் நான் என்கின்ற உணர்வு தான் அங்க இருக்கின்றது. புலன்களை வெறும் பியோர்லி புலன்களை சார்ந்திருக்கும் நான் என்கின்ற உணர்வு தான் இருக்கின்றதை ஒழிய உண்மையான அந்த செல்ஃப் கான்சியஸ்னஸ் செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் என்பது விலங்குகளிடம் காணப்படுவது இல்லை. விலங்குகளுக்கு தெரியும் நான் என்னுடைய குடும்பம் என்னுடைய கூட்டம் இது அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கும்.
ஆனா விலங்குகள் வந்து தன்னுடைய செயல்களை தானே உற்று நோக்கி எண்ணும் அந்த பழக்கம் வந்து விலங்குகளுக்கு கிடையாது. மனிதனுக்கு தான் அந்த 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 சலுகை வழங்கப்பட்டுள்ளது. லுக்கிங் அதாவது அப்சர்விங் ஒன் செல்ஃப் வந்து மனிதனுக்கே வழங்கப்பட்டுள்ள ஒரு மிகவும் விசேஷமான ஒரு சலுகை. அப்சர்விங் ஒன் செல்ஃப். விலங்குகளை எடுத்துக்கொண்டால் they do not observe themselves, they simply act. இதனால்தான் அன்னை என்ன கூறுகின்றார்கள், மனிதனுக்கு ஒரு விசேஷமான சலுகை வழங்கப்பட்டுள்ளது. கெப்பாசிட்டி டு அப்சர்வ் ஒன் செல்ஃப், ஒன்ஸ் ஆக்ஷன்ஸ், ஒன்ஸ் மென்டல் மூமெண்ட்ஸ். இதனால என்ன நடைபெறுகின்றது என்றால், மனிதன் வந்து தன்னுடைய செயல்களை உற்று நோக்குவதால் அவனுக்கு நிறைய விஷயங்களுக்கு வந்து விடை கிடைப்பதில்லை. ஆகையினால் அவனுக்கு வந்து அவனே வந்து தன்னுடைய எதிர்காலம் குறித்த அவனுடைய கேள்விகளுக்கெல்லாம் விடைகள் கிடைக்காதனால அவனே மிகவும் ஒரு ஒரு துரதிர்ஷ்டமான இஸ் மோஸ்ட் அன்பார்ச்சுனேட் பீயிங்காக இருக்கின்றான். விலங்குகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த விதமான கவலையும் அதற்கு இருப்பதில்லை. என்ன காரணம் என்றால், விலங்குகள் வந்து தன்னைத்தானே உற்று நோக்கும் அந்த செயல்பாட்டை அது செய்வதில்லை. அதனால் அது தன்னுடைய எதிர்காலம் they do not project their consciousness into the future அப்படிங்கிறாங்க மதர். விலங்குகள் தன்னுடைய உணர்வு நிலையை எதிர்காலத்திற்குள் வைத்து பார்ப்பதில்லை. மனிதன் தான் என்ன செய்கின்றான், தன்னுடைய உணர்வு நிலையை எதிர்காலத்தில் வைத்து பார்க்கின்றான். பார்த்து என்ன நடக்கப் போகின்றது, என்ன நடைபெறப் போகின்றது என்றெல்லாம் கவலை உறுகின்றான். இந்த ஆங்ஸைட்டி எதனால வருகின்றது என்றால், the man observes himself. ஆனால் அன்னை என்ன கூறுகின்றார்கள், இது வந்து ஒரு சலுகை இயற்கை உனக்கு வழங்கியுள்ளது, அதையே நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றுதான் அன்னை கூறுகின்றார்கள். அதற்காக நம்ம வந்து விலங்குகள் அளவிற்கு கீழிறங்கி செல்ல தேவையில்லை. we can rise to a higher level of consciousness என்றுதான் சொல்கின்றார்கள். இந்த செல்ஃப் கான்சியஸ்னஸ், செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய கான்சியஸ்னஸ் ஆஃப் செல்ஃப் அப்படிங்கிறது அந்த சென்ஸ் ஈகோ, புலன்களை சார்ந்திருக்கும் ஈகோ, அந்த நிலையில் செயல்படும் அந்த விலங்குகள் அதனுடைய உணர்வு நிலையை விட உயர்வான உணர்வு நிலை, அதுதான் மனிதனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஆகையினால் இங்கே பகவான் என்ன கூறுகின்றார், இது வந்து நம்முடைய ரியல் செல்ஃப் நாலேஜ் அதற்கு வெகு அருகாமையில் செல்வதற்கு இது வந்து நமக்கு உதவி புரிகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். This action of knowledge in man, this coordinating intelligence, this formulation of self-consciousness and self-experience is higher than the memory ego and sense ego of the animal. இல்லையா? Self-consciousness-உம் the self-experience-உம் is higher than the memory ego and sense ego of the animal. And therefore, we may suppose nearer to real self-knowledge. நம்ம ரியல் செல்ஃப் அறிவதற்கு இது அருகாமையில் இருக்கு. நாம் சற்று முயற்சித்தால் இதிலிருந்து அடுத்த லெவலுக்கு போகலாம். we can know our psychic being. இல்லையா? அதைத்தான் பகவான் கூறுகின்றார். அடுத்தது போகலாம். We may even come to realize, if we study the veiled as well as the uncovered action of nature, that all ego sense, all ego memory has at its back is in fact a pragmatic contrivance of a secret coordinating power or mind of knowledge present in the universal conscious force, of which the reason in man is the overt form at which our evolution arrived, a form still limited and imperfect in its modes of action and constituting principle. Thank you, sir. Thank you. Explanation. சார் படிக்கட்டுங்களா? Yes, madam.
The action of nature is veiled as well as uncovered. It has at its back ego sense, that is, I who was angry, ego memory, I who was angry in the past, and the same I who is angry now. This ego sense, ego memory is, in fact, a practical tool of a secret coordinating power or mind of knowledge which is not felt on the surface. There is a secret conscious knowledge of things and self, and it operates through the ego memory. It is present in the universal conscious force. The reason of man is the external form at which our evolution arrives. It is a form still limited and imperfect in its modes of action and constituting principle. Thank you, sir. தேங்க்யூ மேடம். இந்த இயற்கையினுடைய செயல்பாடு பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்கள் வந்து வெளிப்படையாக தெரிகின்றன, சில விஷயங்கள் வந்து மறைவாக இருக்கின்றன, நம்மால் அறிய முடிவதில்லை. அவ்வாறு தான் இயற்கையினுடைய செயல்பாடு அமைந்துள்ளது. இயற்கையினுடைய எல்லா செயல்பாட்டையும் நம்மால் அறிந்து கொள்ள முடிவது இல்லை. சில விஷயங்கள் தான் வந்து வெளிப்படையாக தெரிகின்றன, சில விஷயங்கள் வந்து மறைந்த நிலையில் இருக்கின்றன. எதற்காக இயற்கை நமக்கு அந்த ஈகோ சென்ஸ், அதை சார்ந்துள்ள அந்த ஞாபகம், ஈகோ மெமரி, ஈகோ சென்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த நான், ஒரு குறிப்பிட்ட அனுபவத்தை அடைந்த அந்த நான், அதுதான் ஈகோ சென்ஸ். ஈகோ மெமரி என்பது அந்த நாளில் எனக்கு நான் அடைந்த அனுபவம், தற்பொழுதைய நாளில் நான் அடைந்த அனுபவம் என்றெல்லாம் காலத்தை ஒட்டி அந்த ஞாபகத்தை நான் அழைத்த அனுபவங்களை எனக்கு என்னுடன் அது இணைத்து தருகின்றது. இந்த இந்த ரெண்டு விஷயமும் எதற்காக கொடுக்கப்பட்டுள்ளது? ஈகோ சென்ஸும் ஈகோ மெமரியும் எதற்காக கொடுக்கப்பட்டுள்ளது? மனிதனுக்கு இயற்கை எதற்காக வழங்கி உள்ளது? சப்போஸ் இந்த ஈகோ சென்ஸும் ஈகோ மெமரி இல்லைன்னா, நம்பர் ஒன், நம்ம இந்த விலங்குகள் எப்படி இருக்கின்றதோ அப்படிதான் நம்ம இருப்போம். இது வந்து நமக்கு வந்து ஒரு கருவியாக செயல்படுகின்றது, ஒரு நடைமுறையில் இயங்கும் ஒரு கருவியாக செயல்படுகின்றது. நம்முடைய மனம் சார்ந்த அறிவு, அதனுடைய சக்தி, அதையெல்லாம் அவை அனைத்துமே ஒரு ஒருங்கிணைந்த முறையில் செயல்பட வைக்கும் ஒரு கருவியாக செயல்படுவதுதான் இந்த ஈகோ சென்ஸ், அந்த ஈகோ மெமரி. நம்ம பார்த்தோம், ஈகோ அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா நம்மளுடைய அனுபவங்கள் வந்து நம்மால வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கவே முடியாது. எல்லாமே கயாட்டிக்கா இருக்கும். ஞாபகம் என்பது ஒரு விதத்தில் உதவி பெறுகின்றது. ஆனா அந்த ஈகோ சென்ஸ் என்பதுதான் ஒரு மைய புள்ளியாக நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள் எல்லாமே அதை சுற்றிதான் எல்லாமே அமைகின்றன. ஆகையினால் அது வந்து ஒரு கருவியாகத்தான் நமக்கு செயல்படுகின்றது. அதன் மூலமாகத்தான் நம்முடைய அந்த மனம் சார்ந்த அறிவு, அதனுடைய ஒழுங்கமைக்கும் சக்தி, அது அதன் மூலமாகத்தான் செயல்படுகின்றது அப்படிங்கிறார் பகவான். ஏனென்றால் பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த ஈகோ சென்ஸ், இந்த ஈகோ மெமரி என்பது மேற்புறத்தில் செயல்படுவது இல்லை, இல்லையா? மேற்புறத்துல பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய செயல்பாட்டை நம்ம பார்க்க முடியவதில்லை. அது நமக்கு உள்ளேயேதான் இருந்து செயல்படுகின்றது. இந்த பகவான் என்ன கூறுகின்றார்? இது வந்து ஒரு பிரபஞ்சம் சார்ந்த ஒரு இயற்கையினுடைய சக்தியினுடைய ஒரு கருவியாகத்தான் செயல்படுகின்றது. மனிதனுக்கு வழங்கப்பட்டுள்ள ஒரு கருவியாகத்தான் செயல்படுகின்றது. மனிதனுடைய அறிவு ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட நிலையில் செயல்படுவதற்காக வழங்கப்பட்டுள்ள ஒரு சாதனம் தான் இந்த ஈகோ சென்ஸ் என்று பகவான் குறிப்பிடுகின்றார்.
இந்த ஈகோ சென்ஸ் வந்து உள்ள செயல்படுகின்றது இல்லையா? நமக்கு உள்ளேயே இருப்பதுதான் இந்த ஈகோ சென்ஸ் என்பது. நமக்கு வெளியில என்ன செயல்படுகின்றது? மனிதனுடைய அறிவு செயல்படுகின்றது. அதைத்தான் பகவான் என்ன கூறுகின்றார்? ஓவர்ட்டா எது செயல்படுகின்றது என்றால் மனிதனுடைய அறிவு என்பது செயல்படுகின்றது. இந்த எவல்யூஷனரி ஜேர்னில மனிதனுடைய அறிவு என்பது வெளிப்புறத்தில் செயல்படுகின்றது. மனிதனுடைய அந்த ஈகோ சென்ஸ் என்பது அவனுக்கு உள்ளேயே இருந்து செயல்படுகின்றது. அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார்? இயற்கையினுடைய செயல்பாடுகள்ல சில விஷயங்கள்ல மறைக்கப்பட்டு இருக்கும், சில விஷயங்கள் வெளியில இருக்கும். வெளியில செயல்படுறது நம்முடைய அறிவு என்பது செயல்படுகின்றது, நம்ம புரிந்து கொள்கின்றோம். ஆனால் அந்த ஈகோ சென்ஸ், அந்த ஈகோவினுடைய சார்ந்து செயல்படும் என்பது நமக்கு உள்ளேயே செயல்படுகின்றது. இதெல்லாம் வந்து ஒரு இடைப்பட்ட சாதனங்கள் தான் அப்படிங்கிறார். இது எதற்காக நமக்கு உதவி புரிகின்றது என்றால், இதையும் கடந்து அந்த ரியல் செல்ஃப் நாலேஜ் அதை அடைவதற்காகத்தான் இவையெல்லாம் மனிதனுக்கு வழங்கப்பட்டுள்ளன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம். There is a subconscious knowledge even in the inconscient, a greater intrinsic reason in things which impose coordination, that is to say, a certain rationality upon the wildest moments of the universal becoming. Thank you, sir. Thank you. Yes, buddy. படிக்கட்டுமா சார்? Yes, madam. There is a subconscious knowledge even in the inconscient. There is a greater intrinsic reason in things which impose coordination. There is a certain rationality imposed upon the wildest moments of universal becoming. Thank you, sir. பகவான் எதுக்காக இந்த லாஸ்ட் சென்டென்ஸ் கூறியிருக்கிறார் அப்படின்னா, எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் இருப்பது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் இருக்கின்றன. எல்லாமே வந்து மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியில் உதவுவதற்காக வழங்கப்பட்டுள்ள சாதனங்களாகத்தான் இருக்கின்றன. அவனுக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த மெமரி என்கின்ற ஒரு அமைப்பு, அதே போல அவனுடைய இமேஜினேஷன், அதே போல அவனுடைய ஈகோ சென்ஸ், அதே போல அவனுடைய ரீசன், இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு காரணத்திற்காகத்தான் வழங்கப்பட்டுள்ளன. இல்ல பகவான் என்ன கூறுகின்றார்? எதை வந்து நம்ம வந்து உணர்வற்ற நிலை அப்படின்னு நினைத்து கொண்டாலும் கூட அதுல வந்து ஒரு அடிநிலையில ஒரு நாலேஜ் இருக்கு அப்படிங்கிறார். தேர் இஸ் a subconscious knowledge even in the inconscient அப்படிங்கிறார். நம்ம எதையுமே இன்கான்ஷியன்ட் அப்படின்னு ஒதுக்க முடியாது, அதற்குள்ளேயும் வந்து ஒரு சப்கான்ஷியஸ் லெவல்ல நாலேஜ் இருக்கு அப்படிங்கிறார். அது மாத்திரம் இல்ல, இந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு அமைப்பினுள்ளுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு உள்முகமான உள்ளாழ்ந்த ஒரு அறிவு செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது அப்படிங்கிறார். பகவான் வந்து இன்ட்ரின்சிக் ரீசன் அப்படிங்கிறார். கிரேட்டர் இன்ட்ரின்சிக் ரீசன். அந்த ரீசன் வந்து கேபிட்டல்ல சொல்றார் பகவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு டிவைன் நாலேஜ் வந்து எல்லா லெவலையும் எல்லா நிலைகளிலும் உள்ளாழ்ந்து இருக்கின்றது அப்படிங்கிறார். இன்ட்ரின்சிக்னா உள்ள இருக்குது, வெளியில தெரியாது, ஆனா இன்ட்ரின்சிக்கா உள்ள இருக்கு. அது என்ன செய்கின்றது? ஒரு ஒழுங்கை அது அமைக்கின்றது. which impose coordination. இந்தந்த இடையே வந்து ஒரு காரணகாரியம் ஒரு ஒழுங்கு, இவைகளை அது தீர்மானிக்கின்றது. எவையெல்லாம் மிகவும் மூர்க்கத்தனமான, மிகவும் இயந்திர கதியாக இயக்கங்களாக நம் பிரபஞ்சத்தில் கருதுகின்றோமோ அதற்கு பின்னாலும்
ஒரு அறிவு செயல்படுகின்றது. அது என்ன செய்கின்றது? அது ஒரு ஒழுங்கை அதன் மீது நிர்பந்திக்கின்றது அப்படிங்கிறார் பகவான். அதனால நம்ம எதையுமே இந்த இந்த யூனிவர்சல் இந்த நேச்சருடைய ஆப்ரேஷன்ஸ்ல எதுவுமே காரண காரியம் இல்லாம இல்லை, இது எந்த விதமான காரணத்துடனும் இல்லை அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிடவே முடியாது. எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு கிரேட்டர் ரீசன், கிரேட்டர் இன்ட்ரின்சிக் ரீசன் இருக்கு அப்படிங்கிறார் பகவான். அதுதான் அனைத்து செயல்பாடுகளையும் நடத்துகின்றது அப்படிங்கிறார். அதனால்தான் எல்லா விதமான சாதனங்களும் அந்த இயற்கையின் மூலமாக மனிதனுக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு நிலையில ஒவ்வொரு அமைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. அனிமல்ஸ் லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா புலன்கள் செயல்படுகின்றன. மனிதன் என்கின்ற நிலையில் வந்த பிற்பாடு அவனுடைய அறிவு செயல்படுகின்றது. அங்க அந்த அறிவை ஒட்டிய செயல்பாடுகளான அவனுடைய அந்த இமேஜினேஷன், அவனுடைய மெமரி, அவனுடைய மென்டல் சப்ஸ்டன்ஸ், இதெல்லாம் செயல்படுகின்றது. அப்புறம் அங்க அந்த ஈகோ சென்ஸ் என்கின்ற ஒரு அமைப்பு அவனுக்கு வழங்கப்படுகின்றது. இதெல்லாமே எல்லாமே ஒரு காரண காரியத்துடன் தான் வழங்கப்பட்டுள்ளன. இயற்கை வழங்கியுள்ளது. அந்த எவல்யூஷனரி ஜேர்னில ஈச் திங் ஹேஸ் a ரோல் டு பிளே. இதைத்தான் பகவான் இங்கு விளக்குகின்றார். வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த ப்ராசஸே நம்ம எவல்யூஷனரி ப்ராசஸ்னு எடுத்துக்கணும் இல்லையா? அப்படிதான். திஸ் இஸ் தி எவல்யூஷனரி ப்ராசஸ். நிச்சயமாக நிச்சயமாக இந்த வழியா அந்த யூனிவர்சல் பிகமிங் வருது. ஆமா. அதுல இந்த ஈகோ அப்படிங்கிறது இட் இஸ் அன் இன்டிஸ்பென்சிபிள் எலிமெண்டா இப்ப இருக்குது. ஈகோ அப்படிங்கிறது நம்ம டிஸ்மிஸ் பண்ண முடியாது. அது மனிதன் அதை கடந்து தன்னுடைய ரியல் செல்ஃபை உணர்வதற்கு ஈகோ அது தன்னுடைய அனுபவங்களை ஒரு மனிதன் தொகுத்து ஒருங்கிணைப்பதற்கும் அதன் மூலமாக அவன் வளர்வதற்கும் ஈகோ என்பது உதவி செய்கின்றது. பட் he has to go beyond the ego. ஈகோ வாஸ் த ஹெல்பர், ஈகோ இஸ் த பார் அப்படின்னு பகவான் கூறியுள்ளார் இல்லையா அவருடைய அஃபரிசம்ல. அதே தான் பகவான் இங்க ஈகோவுக்கு இட் ஹாஸ் a ரோல் டு பிளே, பட் ஒன் ஷுட் கோ பியாண்ட் த ஈகோ. அதைத்தான் பகவான் இங்க கூறுகின்றார். தேங்க்யூ சார். எஸ் சார். அசோகன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். ரெண்டு இன்ஸ்டன்ஸ் இந்த இனிய சப்ஜெக்ட் டிஸ்கஷனுக்கு சம்பந்தமா இருக்குன்னு நினைக்கிறேன் நான் சொல்றது. ஆனா இட் இஸ் கன்சர்னிங் மோர் அனிமல்ஸ் தேன் ஹியூமன் பீயிங்ஸ். என்னன்னா இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் இதுன்னா அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அனெக்டோட் மாதிரி. இட் வாஸ் நரேட்டட் பை மை காலேஜ் ப்ரொஃபஸர், தமிழ் ப்ரொஃபஸர் ஜெகநாதாச்சாரியார். சி ஜெகநாதாச்சாரியார் ரொம்ப ஃபேமஸ் இன் தோஸ் டேஸ் இன் விவேகானந்தா காலேஜ். ஏன் அவருக்கு நான் கோட் பண்றேன்னாக்கா, இந்த இன்ஸ்டன்ஸ் இட் வில் சீம் டு பி இமேஜினரி ஒன். அதுக்காக தான் சொல்றேன். ஏன்னா அவர் அந்த மாதிரிலாம் ஆத்தென்டிக்கா இல்லாத விஷயங்களை சொல்ல மாட்டார், அதனால சொல்றேன். ஒருத்தர் we know about pet animals. யூஸ்வலாக கேட்டு, அதாவது பூனை நாய் தான் வளர்ப்பான். அவர் கீரி வளர்த்துட்டு இருந்தார். அந்த கீரி வளர்த்துக்கும் போது நேச்சுரலி நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனா அவர் ஏதோ he was getting on with it and after some time he had to move from that place. அப்போ எல்லாரும் சொன்னாங்க அட்லீஸ்ட் இப்போ அது விட்டுடுத அப்படின்னு சொல்லிட்டு உடனே so he decided to leave it and went. He went to a place about 50 kilometers away from the present place. The very next morning of his shifting to the place, very next morning when he opened, அப்போல்லாம் இந்த மாதிரி வீடுகள் தானே, இண்டிவிஜுவல் ஹவுசஸ் எல்லாம் ரூரல் இதுதானே. ஸோ இந்த கொல்லை கதவுன்னு சொல்லுவாங்களே, இந்த பின்னாடி அந்த கதவு திறந்த உடனே தோட்டத்துக்கு திறந்தாக்கா அந்த கதவோட என்னமோ கீழே ஒட்டின்னு இருக்கிறத பார்த்தாக்கா he saw that கீரி அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி இந்த முள்ளு இதெல்லாம் பட்டு அப்படியே பிளட் ஸ்டெயின்டா அப்படியே fallen dead. அந்த இன்சிடென்ட் சொன்ன உடனே எங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்படி ஒரு இது பண்ண முடியுமா ஒரு லிவிங் பீயிங் அந்த மாதிரி, விச் இஸ் சப்போஸ் டு பி so less in degrees of the நம்மள ஹியூமன் இதை விட அப்படின்றது. இது எப்படி நம்ம இந்த இதுல இந்த ஐ மெமரி அந்த இதெல்லாம் எப்படி கொண்டு வருதுன்றது எனக்கு தெரியல. அதே மாதிரி அடுத்தது இன்னொன்னு இது திஸ் வீடியோ
ஆஃப் ரீசன்ட் டைம்ஸ் சம் 3-4 இயர்ஸ்க்குள்ள நிறைய பேர் கூட பார்த்துருக்கலாம். ஒரு புலி வந்து புலியா லெப்படா எனக்கு சரியா தெரியல, அது ஹண்ட் பண்ணிட்டு ரொம்ப ஆங்கிரியா இது ரொம்ப ஹங்கிரியோட இது பண்ணும்போது ஹண்ட் பண்ணும்போது இட் பவுன்சஸ் ஆன் அ மங்கி. அந்த மங்கியை வந்து அது சாப்பிட்டுட்டே இருக்கும்போது டியூரிங் தட் ப்ராசஸ் இட் நோட்ஸ் தட் சம்திங் ஹேட் ஃபாலன் டவுன் ஃப்ரம் திட் மங்கி விச் இட் ஹேட் ஸ்லேட். பார்த்தாக்கா அது வந்து பேபி மங்கி. அது உடனே இம்மிடியட்லி வெரி இன்ஸ்டன்ட்லி ட்ராப்ஸ் டவுன் தட் இட்ஸ் prey and it goes near that pet monkey. It goes round and that pet monkey sits by that side, and there is a sense of regret in its eyes. அந்த ஐஸ் வந்து எப்படி இவங்க இது பண்ணாங்க என்னன்னு புரியல, எனக்கு படம் பிடிச்சாங்க தெரியல. there is a sense of regret, and not only that, it also protects that baby monkey from other animals. வேற இந்த ஹைனா அந்த மாதிரிலாம் வந்து இது பண்ணும்போது இது வந்து அதை வந்து காட்ஸ் ஆஃப் தட் தோஸ் அனிமல்ஸ். அண்ட் இது வந்து இந்த சின்ன பேபி மங்கி ஃபுல் நாட் சோ ஃபுல்லி டெவலப்டு, பட் இட் இஸ் மூவிங். ஆனால் ஹியர் அண்ட் தேர் ஒரு கண்ட்ரோல்லாம் மூவ் பண்ணும்போது இது வந்து பிடிச்சு இழுத்து வைக்கிறது. இட் கோஸ் ஆன் டு சம் எக்ஸ்டென்ட், அண்ட் தென் திஸ் டைகர் ஆல்ரெடி இப்போ ஹாஃப் ஹங்க்ரி அண்ட் ஒரு எமோஷனலி இது, ஸோ இட் ஸ்லீப்ஸ் டவுன். இது வந்து இது எப்படி சார் சொல்றது, இது என்னுடைய எதுல கொண்டு போறது, அதனுடைய இன்ஸ்டிங்டா? வெறும் இன்ஸ்டிங்க்ட்னா அவ்வளவு தூரம் வருமா, ஒரு எமோஷன் வருமா? ஸோ இந்த ரெண்டு இன்ஸ்டன்ஸும் நம்ம இப்ப பார்த்த சப்ஜெக்ட் டிஸ்கஷன்ல அஃப்கோர்ஸ் நீங்க ஹியூமன் பீயிங்கனுடைய இதுதான் மெயினா சொல்லிட்டு இருந்தீங்க. என்னவோ நான் வந்து ஐ எம் பிரிங்கிங் திஸ் டு பிஃபோர் ப்ளீஸ். இல்ல அது அனிமல்ஸ் வந்து ஜென்ரலா என்ன சொல்றாங்க அப்படின்னா அதனுடைய இன்ஸ்டிங்க்டிவ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் இன்ஸ்டிங்க்டிவாக அவங்களால அனிமல்ஸ்னால வந்து சரி செயல்பட முடியும். இன்ஸ்டிங்க்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கு அந்த மதர் என்ன சொல்கிறாங்க, அதனுடைய இன்ஸ்டிங்க்ட் வந்து எப்படி செயல்படும்னா அந்த இன்ஸ்டிங்க்ட்ல செயல்பாடு வந்து ரொம்ப ஆக்குரேட்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க மதர். மனுஷன்கிட்ட வந்து எப்படின்னா மனுஷனுக்கு அறிவு வந்தால் கூட வெறும் அறிவு மாத்திரம் மனுஷன்கிட்ட செயல்படுவதில்லை. அவனுடைய ஆசைகள் அவனுடைய விருப்பு வெறுப்புகள்லாம் வந்து அவனுடைய அறிவினுடைய செயல்பாடு வந்து அங்கே வந்து இதாகிடுது, டிஸ்டர்ப் ஆகிடுது. அந்த இடத்துல வந்து பியோர் ஆக்ஷன் இல்லை. வேற அனிமல்ஸ்ட்டு வந்து இன்ஸ்டிங்க்ட் பார்த்தோம் அப்படின்னா பியோராக செயல்படுது. அதில் அதுக்கு வந்து இன்டர்ஃபரன்ஸ் இல்லாதனால ஆல்மோஸ்ட் ஆக்குரேட்டாக இருக்கும். அதனால தான் வந்து அனிமலோட இன்ஸ்டிங்க்ட் பார்த்தோம் அப்படின்னா வெரி ஆக்குரேட். அது வந்து அதனுடைய ஃபுட்டை தேடி போகிறதா இருக்கட்டும், இடம் விட்டு இடம் பெயர்றதாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஆக்குரேட்டாக இருக்கும். இன்ஸ்டிங்க்ட் வந்து ஆக்குரேட்டாக இருக்கும். இந்த எப்படி ஒரு அனிமல் வந்து இவ்வளோ நல்லா ஈவன் நம்ம பார்க்குறோம் எல்லா அனிமல்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா தே ஆர் ஆல்சோ இன்வால்வ்டு இன் த இவல்யூஷனரி ப்ராசஸ். பரிணாம வளர்ச்சியில் எல்லா விலங்குகளும் தான் ஈடுபட்டுள்ளன. மேபி அந்த குறிப்பிட்ட விலங்கு வந்து இந்த பரிணாம வளர்ச்சியினுடைய அந்த படியில ஒரு உயர்வான நிலையில இருக்கலாம். அது ஒரு காரணமா இருக்கலாம், நமக்கு தெரியல. ஏன்னா எல்லா விலங்குகளும் பார்த்தோம்னா எதுவுமே ஸ்டாட்டிக்கா இல்லை. எல்லா ஃபார்ம்ஸும் பார்த்தோம் அப்படின்னா தே ஆர் இன் த எவல்யூஷனரி ப்ராசஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பகவானிடம் வந்து எதை அறிந்து கொண்டோம் என்றால் தேர் இஸ் an evolution of consciousness at all levels in all forms பார்த்தோம். நீங்க குறிப்பிட்ட அந்த உதாரணங்கள்ல இன்ஸ்டன்ஸ்ல அந்த குறிப்பிட்ட அனிமல் மேபி ஹைலி இவால்வ்டு அனிமலாக இருக்கலாம். அதனால அதனுடைய பிஹேவியர்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. இதெல்லாம் இருக்கலாம். இது நமக்கு again we do not know the truth. நம்மால வந்து ஒரு கெஸ் ஒர்க் தான் பண்ண முடியும். we really don't know the truth. சார் இப்போ எலிஃபென்ட்ஸனுடைய இந்த ரிவெஞ்ச் அப்புறம் பொதுவாக டாக்ஸனுடைய லாயல்ட்டி இதுக்கெல்லாம் இப்போ இந்த கண்டினியூட்டி இந்த மெமரி அதெல்லாம் ஹெல்ப் பண்றதா இல்லையா சார்? இல்லை, எல்லாமே அங்கே இன்ஸ்டிங்க்ட் தான் சொல்கிறாங்க சார். மோஸ்ட்லி அனிமல்ஸ்க்கு வந்து இன்ஸ்டிங்க்ட் தான். நிறைய விஷயம் வந்து நம்ம வந்து மிகைப்படுத்துகின்றோம். அனிமல்ஸ்க்கு யானைக்கு வந்து மெமரி இருக்குமா இல்லையாங்கிறது தெரியல. ஐ டோன்ட் நோ. அது வந்து கர்வம் வச்சு கொள்ளும் அப்படிம்பாங்க. இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பிகாஸ் வி எக்ஸாஜரேட் திங்ஸ் இல்லையா, சம்டைம்ஸ் வி எக்ஸாஜரேட் திங்ஸ். அதனால கொஞ்சம் ட்ரூத் வந்து அந்த இடத்துல கொஞ்சம்
நமக்கு தெரியாது. பட் வி டோன்ட் நோ த பிஹேவியர். இதுக்கெல்லாம் இருக்கும். இஃப் யூ கோ படித்தா அது விடை கிடைக்கும். அனிமல்ஸினுடைய பிஹேவியர் வந்து படித்தோம் என்றால் நமக்கு புரிந்து கொள்ள முடியும். எப்படி அதுக்கு மெமரி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியும். பட் அதை பற்றி அப்கோர்ஸ் எனக்கு தெரியல, சரியா தெரியல எனக்கு அதை பற்றி. சொல்லுவாங்க அனிமல்ஸ்க்கு ரொம்ப யானைகளுக்கு ரொம்ப ஞாபக சக்தி உண்டு. ஒருத்தர் யாராவது மிஸ்பிஹேவ் பண்ணோன்னா அந்த மனிதர் மீண்டும் பார்க்கும் பொழுது அது வந்து again it will take revenge on him அப்படின்னு படிச்சிருக்கிறோம். பட் இது எந்த அளவுக்கு வந்து உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. டாக்ஸோட லாயல்ட்டிக்கு ஒரு மெமரி டாக்ஸ் அந்த லாயல்ட்டிக்கு மதர் என்ன கூறுகின்றார்கள் என்றால், அது ரெண்டு விஷயம். டாக்ஸ்ல வந்து டொமஸ்டிகேட்டட் டாக்ஸ், பெட் டாக்ஸ் இருக்குல்ல, பெட் டாக்ஸ் வந்து மனிதர்களுடன் பழகி பழகி மனிதர்களுடைய சில இயல்புகளை அது தன்னுள்ளே வாங்கி கொள்கின்றது. அதனால்தான் அது வந்து நல்ல ஒரு அன்பா இருக்கிறது, கிராட்டிடியூடா இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்றாங்க. ஆனா எல்லா டாக்ஸும் அப்படி இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. இல்ல, ஐ டோன்ட் நோ எல்லா டாக்ஸும் அப்படி இருக்குமாங்கிறது தெரியல. பட் மேபி டாக்ஸ் ஒவ்வொரு அனிமல்ஸ்க்கும் வந்து அந்த இன்ஸ்டிங்க்ட் வந்து கொஞ்சம் வளர்ச்சி அடைந்த நிலையில இருக்கலாம். டாக்ஸுக்கு மேபி அந்த சென்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட் வந்து நல்ல மேலோங்கிய நிலையில் இருக்கலாம். அதனால டாக்ஸ் எல்லாம் வந்து பை நேச்சர் தே ஆர் ஷோயிங் மோர் கிராட்டிடியூட். அதுக்கு வந்து ஒரு சாப்பாடு போட்டோம் அப்படின்னா அது வந்து தினம் வருது, அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இது வந்து சயின்டிஃபிக்காக நம்மளுக்கு தெரியல, இதெல்லாம் நம்ம கேள்விப்படுகின்றோம். அது நிச்சயமா நாயோட பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். தே ஆர் மோர் கிரேட்ஃபுல் தேன் ஹியூமன் பீயிங்ஸ், அதுதான் உண்மை. எங்கேயோ சைனாலயோ ஜப்பான்ல கூட நிறைய இன்ஸ்டன்சஸ் கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய இன்ஸ்டன்சஸ் கேள்விப்பட்டிருக்கோம். எகைன் இதை பற்றி ஒரு தரவு ஸ்டடி தேவை. நம்ம வந்து இதை பற்றி லிட்ரேச்சர் இருக்கும், நமக்கு தெரியல. லிட்ரேச்சர் இருக்கும் தரவா ஸ்டடி அனிமலுடைய பிஹேவியரை பற்றி அது சம்பந்தப்பட்ட விளக்கங்கள் இருக்கும். அது படித்தா நமக்கு புரிஞ்சுக்கலாம். இதுக்கு பின்னால் என்ன உண்மைங்கிறத புரிஞ்சுக்கலாம். நம்ம இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. மைதிலி மேடம். சார் நானும் இந்த நாயை பத்தி தான், இந்த நாயும் யானையும் பத்தி தான் சொல்லலாம் இருந்தேன். அதனாலதான் சார் ஆர்மி அண்ட் போலீஸ்ல எல்லாம் நாயை நிறைய யூஸ் பண்றாங்க இல்லையா? அவங்க அது சொன்னா மோப்பம் பிடிக்கிற சக்தி அதுக்கு ரொம்ப ஜாஸ்தி. மோப்பம் பிடிக்கிற சக்தி அதுக்கு வந்து அந்த பவர் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி பவர். அது வந்து எதா இருந்தாலும் மோப்பம் பிடிச்சிரும். அது மோப்பம் பிடிச்சு அந்த ஸ்மெல்லோட அசோசியேட் பண்ணி அதை கண்டுபிடிச்சிரும். அது அதனாலதான் விலங்குகளை பத்தி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க சார். அது ஆக்சுவலி என்னன்னா எனக்கு மனசுல ஒண்ணு தோணித்து, என்னதான் கீழியல்பா இருந்தாலும் அந்த விலங்குகள்லாம் பிரசன்ட்ல தான் வாழும். அது பாஸ்ட பத்தி அதுக்கு தெரியாது, ஃபியூச்சரும் அது பார்க்காது. பட் நம்ம பாஸ்டையும் நினைச்சிட்டு ஃபியூச்சரையும் பார்த்துட்டு பிரசன்ட விட்டுறோம் அப்படின்னு எனக்கு ஒரு மனசுல தோணித்து சார். அதுதான் நீங்க சொல்ற கருத்து தான் மதர் சொல்றாங்க. Of all the living beings on earth, you can say man is the most miserable being அப்படிங்கிறாங்க. மேன் இஸ் த மோஸ்ட் மிசரபிள் அப்படிங்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவனுக்கு வந்து எதிர்காலம் குறித்து தெரியாது, அது குறித்து கவலைப்படுகின்றான், கடந்த காலத்தை நினைத்து கொண்டே இருக்கின்றான். he is always observing himself. இந்த observing himself அப்படின்னாலதான் நம்ம வந்து எல்லாரும் அப்படிதான் இருக்கிறோம். நம்ம we live இது எக்ஸப்ஷனே கிடையாது. என்ன அப்படின்னா, ஆஃப்டர் கமிங் டு த மதர் நமக்கு அந்த தாட்ஸ் எல்லாம் மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வர்றப்ப நம்ம அதை டைவர்ட் பண்ணிக்கிறோம். அதுதான் உண்மை. ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ஹியூமன் பீயிங்ஸ். நமக்கு அது மாதிரி சிந்தனைகள், நெகட்டிவ் தாட்ஸ், ஒர்ரீஸ் இதெல்லாம் வரும்பொழுது நம்ம வந்து மதர் சொல்லியிருக்கிற வாசகங்களை நினைவு கூர்ந்து அந்த நெகட்டிவ் மூவ்மெண்ட்லேருந்து நம்ம அதுலேருந்து நம்ம விடுவித்துக் கொள்கின்றோம். அதுதான் உண்மை. தேங்க்யூ. நம்ம இந்த செஷனை முடித்துக் கொள்ளலாம். தேங்க்யூ.